ஷேர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் கைஸ். வெயிட் கரோ 1 minute. ஓகே கைஸ், லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டியூ டு சம் சுச்சுவேஷன்ஸ்னால ஒழுங்காக வீடியோ போட முடியல. அண்ட் தென் நெட்வொர்க் இஷ்யூனால கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாமே சரி பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்திருக்கேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சாப்டருக்கு டைவிங் ஆகிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஆத்தரோடது எதுவுமே கொடுக்கல. நம்ம டேரெக்டாக இதில் இருக்கிற திங்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, யூ ஹாவ் லேர்ன் தட் ஆல் லிவிங் செல்ஸ் ஹாவ் டு பி ப்ரொவைடட் வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டான்சஸ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டான்சஸ். ஸோ இது 3மே வந்துட்டு நம்மளோட பாடிக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம், டு பி ப்ரொவைடட். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். அண்ட் ஆல்சோ த வேஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூசர் ஹேஸ் டு பி ரிமூவ் கண்டினியூஸ்லி ஃபார் த ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ் வந்து ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆக இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும்னு சொல்கிறாங்க, ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் டு ஹேவ் தட் எஃபிஷியன்ட் மெக்கானிசம் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் டு த செல்ஸ் அண்ட் ஃப்ரம் த செல்ஸ். ஸோ டு த செல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது லைக் ஆக்சிஜனாக இருக்கட்டும், நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், அதர் தேவையான எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுல நம்ம வந்து டு த செல்ஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் த செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. Different groups of animals have evolved different methods for transport. Simple organisms like sponges, coelenterates circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange these substances. So sponges, coelenterates இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஆர்கானிசம்ஸ். லைக் ஒன்று வந்து செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் இருக்கும், இந்த இன்னொன்று வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கானிசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஜஸ்ட் அதை இப்போது சுற்றி சரௌண்டிங்ஸில் இதுதான் அந்த ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா சுற்றி இருக்கிற வாட்டரை வந்துட்டு அதுக்குள்ளே இழுத்து அது மூலிமா இப்படி ரிலீஸ் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணிக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட் சர்க்குலேட் வாட்டர் ஃப்ரம் தேர் சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்து த்ரூ தேர் பாடி கேவிட்டிஸ்னால் ஜஸ்ட் போர்ஸ், இந்த மாதிரி கேவிட்டி அந்த பாடி ஸ்பேசஸ் மூலிமா எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரம் அண்ட் டு த செல்ஸ், டு தன் ஃப்ரம் த செல்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் யூஸ் special fluids within their bodies to transport such materials. Blood is one of the most commonly used body fluid by most of the higher organisms. So higher level organisms வந்து மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ணுறது பிளட். இந்த இடத்துல வந்து கேட்பாங்க, ஆல் higher organisms used blood as a fluid for transportation of these substances அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ன்றது தப்பு, மோஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை இதே இடத்துல வந்து மோஸ்ட்ன்றதுக்கிட்ட சம் பிளட் இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு பிளட் இஸ் த மோஸ்ட் காமன்லி போல் லீஸ்ட் காமன்லி யூஸ்டு பை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இடத்துல தப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் இல்லை அசர்ஷன் ரீசன்ட்லியோ இந்த மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி லீஸ்ட்டு ஆல்சோ சம் அப்படின்னு சொல்லி எதை கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். பிளட்டை வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுது. ஓகேவா? தென் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். அனதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ் கால்டு லிம்ப், ஆல்சோ ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்டைன் சப்ஸ்டான்சஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லிம்ப் வந்துட்டு சர்டைன் சப்ஸ்டன்சஸ் தான் யூஸ் கொண்டு போக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஆல் த சப்ஸ்டன்சஸ், எல்லா சப்ஸ்டன்சஸையும் கொண்டு போகிறதுக்கு இந்த லிம்ப் ஃப்ளூயிடோ இல்லை லிம்ப் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. சர்டைன் சப்ஸ்டன்சஸ், சில சப்ஸ்டன்சஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். ஓகேவா? In this chapter you will learn about the composition and properties of blood and limb tissue and the mechanism of circulation of blood and also explain herein. One second guys. ஓகே யா, இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது, பிளட்டோட காம்போசிஷன் எவ்வளோ இருக்குது, லிம்போட காம்போசிஷன் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் எவ்வளோ காம்போசிஷனில் இருக்குது, என்னென்ன லெவலில் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த சாப்டரில் படிப்போம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரோவில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா? blood is a special connective tissue. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. கனெக்டிவ் டிஷ்யூ, வேறு ஏதாச்சும் டிஷ்யூ, ஃபைப்ரஸ் டிஷ்யூ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டிஷ்யூன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மா அந்த ஃபார்மல் எலமெண்ட்ஸ். FPF ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸு, பிளாஸ்மா, ஃபார்மல் எலமெண்ட்ஸ், FPF இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பிளாஸ்மா வந்துட்டு ஸ்ட்ரானா பேல் எல்லோ கலரில் இருக்கும். விஸ்கஸ்னால் ஒரு மாதிரி ஃப்ளூயிடிட்டியாக, ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி லைக் கம்மு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி ஃப்ளூயிடு கான்ஸ்டியூட்டிங் நியர்லி 55% ஆஃப் த பிளட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிளட்டில் வந்துட்டு 55% இருக்கிறது தான் இந்த பிளாஸ்மா. ஆனால் இந்த பிளாஸ்மாவில் வந்து 90-92% என்ன இருக்குது? வாட்டர். பிளாஸ்மா வந்து 90-92% ஆஃப் வாட்டர்னால ஆனது. அது வந்துட்டு 55% ஆஃப் த பிளட்டில் வந்து ஆக்குப்பை பண்ணி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கான்ட்ரிபியூட் 6-8% ஆஃப் இட். 6-8 இதை நீங்கள் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். 92 இதனே வச்சிட்டாலே மிச்சம் இருக்கிற அந்த 8% வந்துட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ்னால தான் கான்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ரிமூவல் பண்ணிக்கலாம். ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ், ஆல்புமின்ஸ் ஆர் த மேஜர் ப்ரோட்டீன்ஸ். ஃபைப்ரினோஜன்ஸ் ஆர் நீடட் ஃபார் கிளாட்டிங் ஆர் coagulation ஆஃப் blood. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ஊண்டாயிடுச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ளேருந்து ஏதாச்சும் ஒன்று போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க, கொசு வலையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அடிபட்டுருக்கிறப்போ இந்த மாதிரி ஃபைப்ரினோஜன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபைபர்ஸ் மாதிரி போய் உங்களோட பிளட் மாலிகுல்ஸ் வந்துட்டு வெளியில் போகாமல் அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த ஃபைப்ரினோஜனோட ஃபங்க்ஷன். ஃபைபர்ஸ்லாம் போய் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி ப்ளீடிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன்ஸ். ஃபைப்ரினோஜன்ஸ் ஆர் நீடட் ஃபார் கிளாட்டிங் ஆர் coagulation ஆஃப் blood. இதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குளோபுலின்ஸ், நீங்கள் யாராச்சும் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருக்கீங்களான்னு தெரில, COC, அதில் வந்துட்டு குளோபுலின் இருக்கும். குளோபுலினோட வேலை என்ன இருக்கும்? டக்குன்னு போய் லூட் எடுத்துகிட்டு வந்துடும். லூட்டை தேடிட்டு வரது தான் வந்துட்டு குளோபுலினோட வேலை. ஆனால் அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஒரு கேமில் வந்துட்டு அந்த மாதிரி செயல்பட்டாலும் இங்கே குளோபுலின்றது வந்து ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கேரக்டர் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கணும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் யாராச்சும் விளாண்டுருக்கீங்க, அந்த மாதிரி நண்பர்கள் யாராச்சும் முன்னாடி விளாண்டுருந்த நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது டக்குன்னு வந்துட்டு ரீகால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ குளோபுலின்ஸ் வந்துட்டு ப்ரைமரிலி இன்வால்வ் இன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி. ஆல்பமின்ஸ் வந்துட்டு ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். அதாவது ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஆல்பம்லாம் எப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு சரி நம்ம குடும்பம்லாம் எப்படி இப்போல்லாம் வந்து 2 குடும்பம் 4 குடும்பம் பிரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அப்போ வந்துட்டு நம்மளாம் ஒரே குடும்பமாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாம் நான் கார்த்திகின்ற மாதிரிலாம் இருந்திருக்கோம் என்றால் இந்த மாதிரி பழைய ஆல்பம்ஸ்லாம் பார்க்குறப்ப எல்லாம் இல்லைன்னா இவங்களும் ஒன்றா இருக்காங்க அப்படி மாதிரி ஷாக் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ், அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு நல்ல ஒற்றை குடும்பமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு ஆல்பம் வந்துட்டு ரியல் லைஃப்பில் கொடுக்கும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட் அண்ட் குளோரின். இதெல்லாமே இருக்குது. குளோரினுக்கும் அண்ட் தென் பைகார்பனேட்டுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க, மிச்சம் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் சைன். சோடியம் கொரியர் பாசிட்டிவ், மற்ற கால்சியம் மெக்னீஷியம்க்கு வந்துட்டு 2 இருந்தது. Hope you guys understand this. Next, glucose, amino acids and lipids. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லைனு, வேறு கலர் வச்சுப்போம், black. Okay, fine. Oh god. இதை மட்டும் நம்ம பிளாக்காக மாற்றியாச்சு. ஓகே ஃபைன். என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் கேட்டாங்க. பிளாஸ்மாவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் மினரல்ஸ்லாம் இருக்குது, அது போக குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, லிப்பிட்ஸும் இருக்குது. ஸோ ஆல்சோ ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா ஆஸ் தேர் ஆல்வேஸ் டிரான்சியன்ட் இன் தேர் பாடி. டிரான்சியன்ட்னா 2-1 குரூப், இப்போ உள்ளேயும் வரும் வெளியும் போகும், அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. Factors for coagulation or clotting of blood are also present in the plasma in an inactive form. Plasma without clotting factor is called serum.
இப்போது பிளாஸ்மாவில் வந்துட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், டேரெக்டாக வந்து ஆக்டிவ் ஃபார்மில் இருக்காது. ஸோ அதுதான் வந்து சப்சிக்வெண்ட் டாபிக்ஸில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன் அதுக்கான ரீசன், எப்படி அதை வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் வந்து எதை ஆக்டிவேட் பண்ணுது, அந்த ஸ்டெப்ஸ்ன்றது அது ஒரு தனி டாபிக் அங்கே இருக்கும், அங்கே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபேக்டர்ஸ் ஆர் காகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். அதாவது ஃபைப்ரினோஜனில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்லாம் இருக்குல்ல, இது பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்ற சப்சிக்வெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் இன்ஆக்டிவ் ஃபார்மில் வந்து இருக்கும். பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுவாங்க, சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போவோமா ஃபார்மல் எலமெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த நீட்டில் வந்து இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருந்தானுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணாத என்னென்னா இதை வச்சு மேட்செல்லாம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. பட் இதை ஒரு சிம்பிள் ஃபார்ம்லேயே வந்துட்டு ஒரு பர்சன்டேஜாக இவ்வளோ இருக்குன்னா இது எவ்வளோ, அந்த கால்குலேஷன் வச்சு ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. வெரி வெரி குட் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யா, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் எரித்ரோசைட்ஸ், லூக்கோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் ஆர் கலெக்டிவ் கால்ட் அஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். எரித்ரோசைட்ஸ், லுக்கோசைட்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இப்போ நீங்கள் பிளட் டொனேட் பண்ண போனீங்க அப்படின்னா ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இந்த மூணுத்தோட மேஜரான எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மூணு சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ் கால்ட் அஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அண்ட் தே கான்ஸ்டிட்யூட் நியர்லி 45% ஆஃப் த பிளட். 55% ஆஃப் த இது வந்துட்டு பிளாஸ்மா, அண்ட் தென் மிச்சம் இருக்கிற 45 வந்துட்டு இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது. ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் தென் பிளேட்லெட்ஸ். ஃபஸ்ட்டு எரித்ரோசைட்ஸ், ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எரித்ரோசைட், தட் இஸ் கால்ட் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். அது மோஸ்ட் abundant of all the cells in the blood. A healthy adult man has an average of 5 millions to 5.5 millions of RBC millimeter per cube of blood. So 5.5 millions, 5 to 5.5 millions ஓட குவான்டிட்டியில் வந்துட்டு பர் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் பிளட்டில் வந்துட்டு அவ்வளோ கவுண்ட் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த வேல்யூஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இவ்வளோ டேரெக்டாக இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட், ஆர்பிசிஸ் ஆர் த ஃபார்ம்டு இன் த ரெட் போன் மேரோ இன் த அடல்ட்ஸ். ஆர்பிசி வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ரெட் போன் மேரோ இந்த அடல்ட்டில் தான் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடல்ட்டுன்றதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை வந்துட்டு ஜென்ரலாக கொடுத்து கேட்டாங்கன்னா இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆர்பிசி வந்துட்டு ரெட் போன் மேரோஸ் இதில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. எப்போனா அடல்ட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. தென் ஆர்பிசி ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் அண்ட் ஆர் பைகான்கேவ் இன் ஷேப். ஸோ பைகான்கேவ்னா ஒரு தட்டு, இந்த சைடு குழியா இந்த சைடு குழியா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் பைகான்கேவ். அதனால தான் வந்துட்டு இங்கிட்ட ரெண்டு இங்கே ரெண்டு ஆல்ஃபா இங்கே ரெண்டு பீட்டா அந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுல்ஸை கேரி பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், 4 மாலிகுல்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுது. புரிஞ்சுங்களா? தே ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ த்ரக்கீஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், அதை வந்து டேரெக்டாக பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து நம்மளோட ஆர்பிசி இன் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ். இதே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னா ஃப்ராக்லலாம் பார்த்திங்கன்னா நியூக்ளியேட்டடாக இருக்கும், இங்கே வந்து டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ்ன்னு இருக்குது. ஸோ சம் அப்படின்றத கரெக்டு. இந்த இடத்துல வந்து ஆர்பிசிஸ் ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் ஆல் த மேமல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் டோட்டலி ராங். சம் ஆஃப் த மேமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ், அந்த வார்த்தையெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே மோஸ்ட் கொடுத்துருக்காங்களா, சம் கொடுத்துருக்கானா, என்ன கொடுத்துருக்கான்றதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸில் வந்து பைகான்கேவ் ஷேப்பில் தான் இருக்கும். தே ஹேவ் ரெட் கலர் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் கால் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன். இங்கே வந்து சிம்பிள் ப்ரோட்டீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தப்பாயிரும். காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் நாட் அ சிம்பிள்னு கொடுத்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்துட்டு மேஜராக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன், நாட் அ சிம்பிள் ப்ரோட்டீன். ஓகேவா? ஹென்ஸ் த கலர் அண்ட் நேம் ஆஃப் தீஸ் செல்ஸ். ஸோ எதனால் வந்து இது கொடுத்துருக்காங்க,
ரெட் பிளட் செல்ஸ்னு வந்துட்டு ஜென்ரலாக கொடுக்கல. இதோட பிக்மெண்ட் எப்படி இருக்குது, இது எந்த மாதிரி ப்ரோட்டீனில் இருக்குது, அதனால் என்ன கலர் வருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து எரித்ரோசைட்ஸ் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், a healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் வந்து 12 to 16 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரீத்திங் பண்ணுவோம். ஸோ ஒரு டைமுக்கு 1 கிராம் வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம பாடி வந்து சர்க்குலேட் பண்ணி ட்ராவல் பண்ணுதுன்னு கணக்கு வச்சா இதுவும் வந்துட்டு ரிலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாப்டர் வந்து அந்த மாதிரி தனித்தனியாக விட்டுட்டு படிக்காமல் அந்த சாப்டர் இந்த சாப்டர் ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக அதை வந்து ஞாபகம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அங்கே அப்படி 12 to 16 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால இங்கே ஒரு டைம் ஒரு கிராம் போகிறனால 12 to 16 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் எவ்ரி 100 ml ஆஃப் பிளட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா அந்த சாப்டர் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சாப்டரும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூட்டியில் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஓகேவா. செப்பரேட் சாப்டராக படிக்காமல் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி படிக்க பழகிக்கோங்க. நெக்ஸ்ட், தீஸ் மாலிகூல்ஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். அதே மாதிரி இங்கே 100 ml ஆஃப் பிளட் கொடுத்துருக்காங்க. இதே 50 ml ஆஃப் பிளட் இருந்தால் என்ன குவான்டிட்டி வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ 6 to 8 அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இதே வந்து 200 இல்லை 300 1000 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன்ஸில் சின்ன கேல்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக கேட்குறதுக்கு சான்ஸே கிடையாது. இதை இன்டைரக்டாக இந்த மாதிரி வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இதிலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகும், இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கும், எவ்வளோ கம்மியாகும், அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் கேட்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு பி ப்ரிப்பேர்டு. These molecules play a significant role in transport of respiratory gases. RBCs have an average lifespan of 120 days, after which they are destroyed in the spleen, graveyard of RBC. Spleen இடத்துல போய் அது மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுது. அது வந்து graveyard of RBCன்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து leukocytes. Leukocytes are also known as white blood cells as they are colorless. ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் எந்த பிக்மெண்டேஷனும் இல்லை. ஸோ அதனால் வந்து அது கலர்லெஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். லேக் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் கலரில் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால லூக்கோசைட்ஸ் கலர்லெஸ். ஓகேவா. தென் தே ஆர் நியூக்ளியேட்டட். ஆர்பிசி நியூக்ளியேட்டட், பட் டபிள்யூபிசி வந்துட்டு நியூக்ளியேட்டடாக இருக்குது அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸர் இன் நம்பர் விச் ஹேவ் ஆவரேஜஸ் ஆஃப் 6000 to 8000 millimeter per cube of blood. ஸோ இது நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 6000 to 8000 ஞாபகம் வைக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேம் இதை வந்து டிவைட் பை 2 பண்ணுங்கள், 6 வரும், இங்கே வந்து 8 வரும். ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக பக்கத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 120 12. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேக் இட் அ சிம்பிள், டோன்ட் மேக் இட் எனி ஸ்டடி ஆஸ் அ காம்ப்ளெக்ஸ் திங். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா. லுக்கோசைட்ஸ் ஆர் ஜென்ரலி ஷார்ட் லிவ்டு. ஏன் ஷார்ட் லிவ்டாக இருக்குன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இருக்குது. உங்கள் லைஃப்பில் டெய்லியுமே ப்ராப்ளம் ஸோ யோசிக்கலாம் இருக்குது, எப்பயுமே ப்ராப்ளம் இருந்து தான் இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். டெய்லியுமே வந்துட்டு என்னடா செத்து போயிடலாண்டா அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டில் எந்த ப்ராப்ளம் இருக்காதுல, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அந்த ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிலீவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்ளமுக்கு இன்டர்ஃபியர் ஆகிட்டு போகிறதுக்காக இருக்கிறனால தான் இது வந்து ஜென்ரலி ஷார்ட் லிவ்டாக இருக்குது. யூ ஹேவ் டூ மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் டபிள்யூபிசிஸ், கிரானுலோசைட் அண்ட் ஏகிரானுலோசைட். நியூட்ரோஃபில், ஏசினோஃபில் அண்ட் பேசோஃபில். இது மூணுமே வந்துட்டு ஏகிரானுலோசைட்ஸு. அண்ட் கிரானுலோசைட்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். சாரி லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் ஏகிரானுலோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸு, பேஸ்னோஃபில், ஈசோனோஃபில் இது மூணுமே வந்துட்டு ஏகிரானுலோசைட்ஸு. சாரி லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் இது மூணுமே வந்துட்டு கிரானுலோசைட்ஸு. லிம்போசைட், மோனோசைட் இந்த மாதிரி சைட்டு அப்படின்னு முடிகிறதுனால இது வந்து ஏகிரானுலோசைட்ஸ். இங்கே வந்து கிரானியூல்ஸ் இருக்கும், இங்கே வந்துட்டு கிரானியூல்ஸ் இருக்காது. கிரானியூல்ஸ்னால் லைக் ஆஃப் சம்திங் இந்த சர்ஃபேஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாத வந்துட்டு ஏ கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரானியூல்ஸ் இருக்கனால நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்ஸ் எல்லாத்தையும் கிரானுலோசைட்ஸ்னு சொல்கிறாங்க. கிரானியூல்ஸ் இல்லாதனால இது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் abundant cells, 60 to 65% ஆஃப் த டோட்டல் டபிள்யூபிசி. பேசோஃபில்ஸ் வந்துட்டு 0.5 to 1%.
மோஸ்ட்லி வச்சுக்கோங்க, நியூட்ரல் பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மாதிரி அக்ரெசிவாக வந்துட்டு நான் தான்டா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 தான் ஆராத்த பண்ணிட்டுருப்பாங்க, இல்லை 1-2 தான் வந்துட்டு எதுக்கு இந்த இருக்கிற தெரியாமல் போய்க்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு மீடியமாக இருக்கிறது தான் ரேஞ்சு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருக்கிறது தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க, 60-65% வந்துட்டு நியூட்ரோஃபில்ஸ் தான் இருக்கும். பேஸ் வந்துட்டு 0.5 to 1% தான் இருக்காங்க. நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறேன்னா, யமன் தர்மராஜா இருக்கார, யமன் அந்த யமனை வந்துட்டு என்ன பண்ணுவார், கொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற யமனும் அதே தான் பண்ணுது. மோனோசைட்ஸும் நியூட்ரோஃபில்ஸும் இது ரெண்டுமே சேர்ந்து பாகோசைட்டிக் செல்ஸ் விச் கேன் டெஸ்ட்ராய் த ஃபாரின் ஆர்கானிசம் என்டர் இன் அவர் பாடி. அவர் பாடியில் என்டர் ஆகிற எல்லா பேத்தோஜன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு யமனாக இருந்து வேட்டையாகிறது நம்மளோட யமன் தான். தட் இஸ் மோனோசைட் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு டக்குன்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்காது. நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட் அப்படிங்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் ஆஸ் எ யமனாக வந்துட்டு இவங்க 2 பேரும் பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையும் கொள்கிறாங்க. இதில் மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8% ஆஃப் த WBC வந்து கவர் ஆகுது. அடுத்து பேசோஃபில்ஸ் கிரியேட் ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின். இதை வந்து நீங்கள் நம்மளோட HHS ஞாபகம் வச்சுக்கோங்க. H ஃபார் ஹிஸ்டமின், இது ஃபார் ஹெப்பாரின், S ஃபார் செரட்டோனின். ஸோ ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின். HHS ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின் அண்ட் ஆல் இன்வால்வ் இன் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸ். அதாவது உள் வீக்கங்கள், உள் காயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நம்மளே இமேஜின் பண்ணிக்கோங்க. என் பேர் HHS. ஸோ HHSனால் ஹெப்பாரின், ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின். இப்படி என்ன வச்சுக்கோங்க, ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின். HSSனால் என்ன இருக்கும், பையனுக்கு வந்து நிறைய அடி வாங்கியிருக்கா, சொம்படி வாங்கி, செருப்படி வாங்கியிருக்கா, எல்லா 360 டிகிரியில் வாங்கியிருக்கா. ஸோ அவனுக்கு உள்காயங்கள் நிறையா இருக்கும். அதே தான் இங்கேயும் நம்மளோட ஹிஸ்டமின், ஹெப்பாரின், செரட்டோனின் கொண்டு வச்சிருக்க இந்த பேசோஃபில் செல்ஸ் வந்துட்டு உள்காயங்கள், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் இங்கேயும் எழுதியும் வச்சுருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈசனோஃபில்ஸ் 2 to 3%. இதே நான் என்ன மாதிரி வச்சுருந்தேன்னா, லார்ட் சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவளை இந்த ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆனால் அப்படியே ரிமெம்பர் பண்ணி ஈசனோஃபில்ஸ் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிவிட்டு, ஈசனுக்கு வந்து 2 to 3 பிள்ளைகள் இருக்கும். விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் ஐயப்பன். அது வந்து கான்ஸ்பிரசியாக வந்துட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அக்கார்டிங் டு தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் மாதிரி 2 to 3 அப்படின்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஈசனோஃபில்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. இதை நீங்கள் வந்து அந்த சிவனை வச்சு நீங்கள் வச்சாலும் சரி, நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதோட ரிலேட்டாக இருக்கிறது வந்து நம்மள ஈசனோஃபில்ஸ். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25% ஆஃப் த செல்ஸை வந்து கவர் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் அண்ட் டி ஃபார்ம்ஸ் 2 ஃபார்ம் இருக்குது. பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஹையர் கிளாஸில் நீங்கள் அடுத்த சப்சிக்வெண்ட் யூனிட்லலாம் நீங்கள் வந்து ஜெனட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த இடத்துல படிக்கிறப்போ ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இதோட ஃபங்க்ஷன் என்ன, லிம்போசைட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, பி என்ன பண்ணுது, டி என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ பின்னா வந்துட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பி ஃபார் பேட்டல் செல்ஸ், இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பேட்டல் செல்ஸ், அவங்க தான் வந்துட்டு போருக்கு போவாங்க. டி ஃபார் தயார்படுத்துகிற செல்ஸ், தயார்படுத்தி கொடுக்குது. இந்த பேட்டிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே தயார்படுத்தி கொடுக்குறது இந்த டி லிம்போசைட்ஸ் பண்ணும். இவன் தான் சண்டைக்காரன், போயிட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு பேத்தோஜன் கூட சண்டை போகிறது வந்து இந்த பேட்டில் போகிற செல்ஸ், தட் இஸ் கால்டு பி லிம்போசைட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்கலாம், இது என்னது, தென் இங்கே பிளேட்லெட்ஸ்னால் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைட்டாக பெப்பரை தூவி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் பிளேட்லெட்ஸு. ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அலர்ஜி இந்த மாதிரி இருந்துச்சுனாலே பார்த்துக்கோங்க. சாரி இது பிளேட்ஸ் இல்லை, இது ஈசனோஃபிலுக்கு. ஈசனோஃபில்ஸ் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ். ஈசன் வந்துட்டு ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸ் கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ், பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் பேசோஃபில்ஸ் 0.5 to 1%. இது வந்து HHS உள்காயங்கள். நெக்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ், எமன் சேர்ந்துச்சுன்னா நியூட்ரோஃபில். மோனோசைட் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஒரே ஒரு செல் வந்துட்டு பெருசாக கவர் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் மோனோசைட்டு. நியூட்ரோஃபில்
இது இது என்ன கைண்ட் ஆஃப் ஷேப்னே தெரியல. ஒரு குட்டி உயிரினம், ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு படுத்துருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே பாப்பான்னு சொல்லிட்டு பாம்பா இருந்துக்கிட்டு தெரியாது. நெக்ஸ்ட்டு டீலிம்போசைட்ஸ். இது வந்து நீங்கள் சீடு இருக்குல்ல, சீடு ஞாபகம் வச்சுருப்பீங்களா? சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சீடு சின்னதாக தான் இருக்கும். பட் அதை தயார்படுத்தி கொடுக்குற அந்த எண்டோஸ்போம்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிச்சாக பெருசாக இருக்கும், பல்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து டீலிம்போசைட் வந்து பீலிம்போசைட்டோட பெருசாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்ஸ் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் எவர் த டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் கேட்டாலும் கேட்கலாம். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின் ஃப்ரம் திஸ், பட் டயக்ராம் பேஸ் பண்ணி ஏதாச்சும் கேட்கலாம். நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிற எல்லாத்தையும் இருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிளேட்லெட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் என்னன்னு சொல்லலாம், த்ரோம்போசைட்ஸ்னு சொல்லலாம். இல்லை இது வந்துட்டு நம்ம மெகா கேரியோசைட்ஸ்னு சொல்லலாம். பிளேட்ஸ் ஆர் ஆல்சோ கால் த்ரோம்போசைட்ஸ் ஆர் செல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ். அதாவது எப்படின்னா, கேக் வாங்குவோம்ல, கேக் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேக் நீங்கள் வெட்டுவீங்க. இவ்வளோ கேவலமாக இருக்காது கேக்கு, ஒரு மாதிரி ஓகே சட்டி மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி, எனிவே கேக் இருக்குது பார்த்தீங்களா, கேக்கை நம்ம வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த கேக்லலாம் பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறப்ப வந்து உதிரி பாகங்கள் வந்து இருக்கும். எத்தனை பேர் அந்த நாஸ்டாலஜிக்கு உதிரி கேக்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், கமெண்ட்டில் சொல்லிட்டு போய்ங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ அந்த மாதிரி செல்லு ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்ப அதுலேருந்து உடைந்த பாகங்கள், உதிரி பாகங்கள் இருக்குல்ல, செல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸில் வந்துட்டு அந்த உதிரி பாகங்களை ப்ரொடியூஸ் ஆகிற அதுதான் வந்து பிளேட்லெட்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் செல்ஸ் இன் அவர் போன் மேரோ, தட் இஸ் கால்ட் மெகா கேரியோசைட்ஸ் வந்து ஸ்பெஷல் செல்ஸ் இன் அவர் போன் மேரோ. அதில் இருக்கிறது இந்த த்ரோம்போசைட்ஸ். இது வந்துட்டு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பிளேட்லெட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளட் நார்மலி கண்டெய்ன்ஸ் 1,50,000 to 3,50,000 platelets per cube. Platelets can release a variety of substances, most of them which are involved in coagulation or clotting blood. ஸோ இதுவும் வந்து பிளட் காகுலேஷனுக்கும் பிளட் கிளாட்டிங்க்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிடக்ஷன் இன் நம்பர் விச் கேன் லீட் டு கிளாட்டிங் டிசார்டர் விச் மே லீட் டு எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த பாடி. ஸோ இந்த அதர்வா படத்தில் ஒன்று பார்த்துருப்பீங்கள்ல, ஈட்டின்னு நினைக்கிறேன், லைட்டாக கிழிச்சாலே வந்துட்டு இந்த மாதிரி பிளட் வந்து எக்ஸசிவாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிசார்டர்லாம் இருந்துச்சு, கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா சின்ன காயம் ஏற்பட்டாலே வந்துட்டு பிளட்டு நிற்காமல் போய் இறந்து போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் ஆர் நவ் 1-2 பேஜஸ் முடிச்சு நம்ம இந்த பேஜ் இங்கே வரைக்கும் வந்து நின்றுருக்கோம். இது வரைக்கும் யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க். நம்ம ஒரு 1 minute இருங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், அப்புறம் தென் டாபிக் கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு பிளட் குரூப்பிங் பார்த்துலாமா. பிளட் குரூப்பிங் வந்துட்டு பிளட் குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா AB1 அண்ட் RH ஆன்டிஜன் அப்படிங்கிற 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ABO பிளட் குரூப்பிங். ஒன்றும் இல்லை, அந்த பிளட் குரூப்பிங்கில் எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா ஆன்டிஜனை வச்சு பிரிக்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏல வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே பியில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே வந்து ட்ரையாங்கிள்,
ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். ஏய் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏவோட இது வந்து இது வந்து ரெட் பிளட் செல்ஸு. இதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்திருக்கு. திட் இஸ் கால் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. ஆன்டிஜன்னா விட் இஸ் எக்ஸ்பிரஸிங் கேரக்டர். அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது? ஆன்டிஜன் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது ஆன்டிஜன். இதே ஆன்டிபாடி அப்படின்னா அகெயின்ஸ்ட். எதுக்கு அகெயின்ஸ்டாக அது ப்ரொடியூஸ் பண்ண போகுது? ஆன்டிபாடினா அகெயின்ஸ்டாக இது பண்ணுது. இப்போ ஆன்டிஜன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரலாக வந்து பிடிக்காங்க. பிளட் எடுத்து பார்க்குறாங்க. பிளட் எடுத்து பார்க்குறப்போ சர்ஃபேஸ் லெவலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? மார்ஃபாலஜி, அடுத்தது அனாட்டமி போவாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கலாக பார்க்குறப்போ வந்துட்டு இங்கே சர்ஃபேஸ் லெவலில் அப்பியரன்ஸில் என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஆன்டிஜென்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆன்டிஜென்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது பின்னு வச்சுருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஏன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத வந்துட்டு ஓ பிளட் குரூப்பில் வச்சுருக்காங்க. இதே ஏபி அப்படின்னா எப்படி இருக்குன்னா இங்கே வந்துட்டு ரவுண்டு இருக்குது. அண்ட் தென் அது போக இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக இல்லை. ஒரே நிமிஷருங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டும் இருக்குது. அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் வேவி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே ஆன்டிபாடி அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஒன்றும் இல்லை. ஏ வந்து இப்போ நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறக்கு என்ன தெரியுது? உங்கள்கிட்ட என்ன அப்பியரன்ஸ் இருக்குது அப்படியே தெரியும். தட் இஸ் கால்ட் ஆன்டிஜன். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்குறது ஆன்டிஜன். இங்கே என்ன இருக்குது? ஏன்ற சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஏன்னு பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளட் குரூப்பில் வந்துட்டு என்னப்பா இங்கே என்ன சர்ஃபேஸ் பார்த்து தெரியுது? பி பாஸ்டில் என்ன பார்த்து தெரியுது? ரவுண்டு தெரியுது. ஸோ எதை எக்ஸ்பிரஸ் பண்ண போது? ரவுண்டு தான் தெரிய போகுது. ரவுண்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. ஸோ பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எதுவுமே இல்லை, அதனால் ஒன்றுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, ரெண்டு டைப் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்குது. குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. குட்டும் இருக்குது. இவனை வந்து குட்டுன்னு வச்சுக்கோங்க. இவனை ஓ வந்துட்டு பேடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ குட்டு இருக்கான், பேடு இருக்கும். ரெண்டு கலந்த ஒரு பர்சனாக இருக்கான். ஸோ ஏ பி ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்ப்பா. அவன் நல்லவனாக இருப்பா, திடீர்னு வந்து சைக்கோவாக மாறிடான்ப்பா. இவன் வந்து பியூர் நல்லவன்ப்பா, இவன் வந்து பியூர் சைக்கோ பார்த்து. இவன் வந்து அப்பப்போ நல்லா பேசுவான், அப்பப்போ சைக்கோ மாதிரி பேசுவான். இவனை வந்து கண்டே பிடிக்க முடியலப்பா. திடீர்னு பார்த்தா சைலண்ட் பம் மாதிரி இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், எப்போ பண்ணுறானே தெரியல, என்ன ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே வந்து இப்போ இவன் நல்லவன் சொல்லியாச்சு. நல்லவனுக்கு யார் ஆப்போசிட்டாக தெரியவா? கெட்டவன். இவன் தான் ஹீரோ அப்படின்னா இவனுக்கு ஒரு வில்லனாக ஆப்வியஸாக இருக்கணும்ல. இவனுக்கு வில்லனாக இருப்பான் யார்ப்பா? இவனுக்கு வில்லனாக இருக்க முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவான்? இவனை பார்த்தா இவன் வந்து அகேன்ஸ்டாக ஃபீல் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான்? இவனுக்கு அகேன்ஸ்டாக டிஃபென்ஸை கிரியேட் பண்ணி வந்தான செருப்புகள் அடிக்கணும் சார் அப்படின்ற மாதிரி இவனுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவான். ஸோ ஆன்டி பிக்கு அகெயின்ஸ்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது இவனோட வேலை, இவனோட பண்ணுவான். இப்போ இவன் தான் வந்துட்டு வில்லன். இப்போ வில்லனாக இருக்க என்ன பண்ணுவான்? ஹீரோ அடிக்கிற ஆட்கள், ஹீரோக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் வந்து வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை இது பண்ணுவான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்? ஏக்கு அகெயின்ஸ்டாக வந்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவான். இவன் வந்து ஏபி. இப்போ வில்லனும் ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? வில்லனோட சைடில் இருக்கிற மக்களும் சரி, ஹீரோட சைடில் இருக்கிற மக்களும் சரி, ரெண்டு பேரும் சேர்த்து கை கோர்த்து சரி நம்மளே போனால் இருக்கலாம், சண்டையே வேணாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துமே போயிடுவாங்க. ஆனால் இப்போ இவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இவன் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர். யார் ரொம்ப தூங்கு போக வேண்டாம்ப்பா, நான் இந்த சைடு வரல, ரெண்டு பேர்த்துக்கு ஒரு தான் போட்டியே, ஒன்று ஏ இன்னொன்று பி அப்படின்ற மாதிரி நான் எந்த பக்கமும் போல் நான் வந்து முட்டை வாங்குகிற ஒரு கட்சியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறான். நோ நாம் தமிழர் ஹிஸ் ஹார்ம்டு ஹியர் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அந்த மாதிரி வந்துட்டு நில் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஐயோ இவனை வேண்டாப்பா, எவனுமே வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஏ அண்ட் பி. இதுதான் வந்து இருக்கும். இப்போது ஒன்று யோசிச்சு பாருங்கள், இவன் வந்து யார்கிட்ட இப்போ ஏன்ற ஒரு பர்சன் இருக்கான், ஹீரோ வந்து வில்லன்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது. ஆனால் நியூட்ரலாக இருக்கவன்ட்டு வந்து ஹெல்ப் கேட்கலாம். தம்பி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணப்பா ப்ளீஸ்ப்பா, நீ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி சப்போர்ட் கேட்கலாம். அப்படிங்கிறப்போ இவனும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வில்லன் வந்துட்டு சரி நமக்கு இப்போ ஆள் பத்தலை, நம்ம இவனை அப்ரோச் பண்ண கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்றப்ப வந்துட்டு இவன் என்ன சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம், சரி நம்ம நியூட்ரலாக இருக்கணும், அவனை நம்ம பக்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் எந்த சைடு இருக்க பார்க்கலாம். சரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம்.
ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஏவோட ஆளுங்களும் வந்துடுவானுங்க, பியோட ஆளுங்களும் வந்துடுவானுங்க. சரி நியூட்ரலாக அவனு சும்மா தான் இருக்கான், நம்ம 2 பேர் இருக்கிறதே 2 பேர் தான், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஏக்கு வந்துட்டு ஏவும் சப்போர்ட் பண்ணுவோம், ஓவோட சப்போர்ட்டை எடுத்துக்க முடியும். பிக்கு வந்துட்டு பியும் சப்போர்ட் பண்ணுவோம், ஓவோட சப்போர்ட் எடுத்துக்க முடியும். இவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி? ஏன்னா யாருமே டிவைடாக இல்லை, எல்லாருமே ஒன்றா ரைட்டாங்க. அப்படின்றப்போ ஏவோட சப்போர்ட் கிடைக்கும், பியோட சப்போர்ட் கிடைக்கும், ஏபி தனியாக அவங்க கேங்காக ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அதுபோக நியூட்ரலாக இருக்க அவனோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப தும்புக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான், இவனுக்கு யாரும் சப்போர்ட் மாட்டான். ஆனால் இவனோட சப்போர்ட் தான் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. அவன் நியூட்ரலாக இருக்கப்பா, அவன் நம்ம எல்லாம் சேர்த்து சப்போர்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்தால் தான் சப்போர்ட்டு, நமக்கு ஃபேவர் பண்ணால் தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கப்போ நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்போ இந்த யூனிவர்சல் இது வந்து தனியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவன் யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு வேணால் போய் சப்போர்ட் பண்ணி இவனாலே பண்ண முடியும். அதனால இவன் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் யாரை வேணாலும் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். இப்போ ஏவை கூப்பிட்றான், பிஓ கூப்பிட்றான், ஏபிகாவை கூப்பிட்றான், நியூட்ரலாக கூட கூப்பிட்றான், எவனை வேணால் கூப்பிடலாம். அப்படின்றப்ப வந்து இவன் வந்து யூனிவர்சல் அக்செப்டராக இருக்கிறான். புரிஞ்சா? இதுதான் வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் இருக்கும். இதே இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்காம ஒரு பிளட் குரூப்பிங் நடத்திட்டீங்க அப்படின்னா கேங்குக்குள்ளே வந்து அடித்தடி வந்து ஒரு வெட்டு கொடுத்த வந்து குணங்கள்லாம் மிதக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி நீங்கள் பிளட்டை வந்துட்டு பார்க்காம ஏற்றிட்டீங்க அப்படின்னா கிளம்பிங், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, போட்டு தள்ளி பிணங்களாவது மிதக்கும். இந்த சம்பவம் இப்படி தான் நடக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல், அதாவது அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பையன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா RH குரூப்பிங், அதாவது ரீசஸ் மங்கிலே வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 80% ஆஃப் த ரீசஸ் மங்கியில் வந்துட்டு சிமிலர் பிளட் குரூப்பிங் வந்து இருந்திருக்கு, ஒரே மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. தட் இஸ் கால்டு பாசிட்டிவ். அண்ட் தென் ஆன்டிஜன் வந்துட்டு ஒரு சில இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அந்த பிளட்டில் பார்க்குறப்ப கெமிக்கலி வந்துட்டு அந்த சில இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆப்சென்ட்டானது எல்லாத்தையுமே வந்து மிச்சிருக்க அந்த ஆப்சென்ட்டான 20% வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பிங், அந்த நெகட்டிவ் பிளட் குரூப்பிங் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வேணால் நான் இதில் காட்டுறேன். RH பாசிட்டிவ். இதுதான் வந்துட்டு நம்ம RH பாசிட்டிவ் இருக்கிறது. RH பாசிட்டிவ் இல்லாத வந்துட்டு நம்ம RH நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்துட்டு இதை வச்சு சொல்லி கொடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சர்க்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது என்ன கிழவு ஷேப்பு, டைமண்ட் ஷேப் இருக்குது, டைமண்டும் ஏதோ ஒரு ஷேப்பு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலி புரிஞ்சிருக்கும் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு. 1 செகண்ட் நான் அப்படியே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃப்ரென்ஸு. சாப்டர்க்குள்ளே போகலாமா? இப்போது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து மதர் வந்து நெகட்டிவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரே கேஸ் தான், ஒரே ஒரு கேஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதர் வந்து நெகட்டிவாக இருக்காங்க. மதர் பாசிட்டிவ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. இந்த கேஸ் படி மதர் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆன்டிஜன் கிடையவே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போனா தான் அவங்க அகெயின்ஸ்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு மாம் கிட்ட வந்து எதுவுமே இல்லை, நெகட்டிவாக இருக்காங்க. மாம் வந்துட்டு பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், அந்த மாதிரி நெகட்டிவில் இருக்காங்க. பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு பாசிட்டிவாக பிறந்துடுது. தாய் என்ன தான் வந்து டிமோட்டிவேட்டாக நெகட்டிவாக இருந்தாலும் பையன் வந்து நல்லா பாசிட்டிவிட்டியாக வந்துட்டு வந்துடுறான். ஆனால் இவங்க நடுவில் வந்து ஒரு பேரியர் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வளர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து அப்படின்ற மாதிரி அவங்க தனியாக ஸ்மூத்தாக வளர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இதே வந்து ஒரு செகண்ட் சைல்டு பிறக்கிறேன் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு சைல்டு தான் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி வளர்க்க முடியல, செகண்ட் சைல்டாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துக்கலாம். அவன் தான் பேச கேட்க மாட்டான், அவன் ரொம்ப பாசிட்டிவாக வளர்ந்துட்டான்.
செகண்ட் பையனை வந்துட்டு நம்ம இங்கேருந்தே கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கே இடத்துல வந்துட்டு அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸும் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிக்ஸ் ஆகிறப்போ வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அங்கேயும் நடக்க போகுது. மாம் வந்துட்டு ஃபஸ்ட் நெகட்டிவாக இருக்கிறாங்க. நெகட்டிவாக இருக்கிறப்ப வந்து எம்ப்ரியோ வந்து பாசிட்டிவாக பிறக்கிறான். பையன் வந்து பாசிட்டிவாக பிறக்கிறான், அம்மா வந்து நெகட்டிவாக இருக்காங்க. அப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பிளாசண்டானால செப்பரேட்டாக இருக்கும். அப்போ வந்து எந்த மிக்சிங் நடக்காது. பையனோட பிளட் அம்மாவோட தொப்புள் கொடி வழியாக வந்துட்டு கட் ஆஃப் ஆகிறப்போ மிக்சிங் வந்து பெருசாக ஆகாது. ஆனால் பை சான்ஸ் தெர் மிக்சிங் நடந்துருச்சு அப்படின்னா இது எப்போ அஃபெக்ட் ஆகும்னா செகண்ட் பையனை தான் அஃபெக்ட் ஆகும். ப்ரெக்னென்சி ஆகி திருப்பி வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பையன் இருக்கிறான் அப்படின்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற செகண்ட் டைம் அப்படிங்கிறப்போ அது வந்து ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே மேசிவாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா RH நெகட்டிவ் பிளட் ஆஃப் த மதர் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆஸ் த 2 பிளட்ஸ் ஆர் வெல் செப்பரேட் பை பிளாசண்டானால நல்லா செப்பரேட்டாக இருக்குது. இதே வந்து டியூரிங் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி there is a possibility of exposure of maternal blood to the small amounts of RH positive blood on the fetus. ஸோ குழந்தையோட பிளட்டும் அம்மாவோட பிளட்டும் சில அமௌண்ட்ஸ் மைல்டான அமௌண்ட்டில் வந்து ஒரு மிக்ஸ்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா மதர் ஸ்டார்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் RH ஆன்டிஜன் இன் ஹர் பிளட். ஸோ அவங்க பிளட்டில் வந்துட்டு சரி இப்போ வந்து பாசிட்டிவாக எவனா பந்தானாலே சோழியும் முடிச்சு விட்றணும், நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி ஆள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மதர்ஸோட ஹார்மோன்ஸ்லாம் சேர்ந்து ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன்ஸ் மூலிமா அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அப்போது அடுத்த ப்ரெக்னென்சி நடக்குது. ப்ரெக்னென்சி நடக்கிறப்போ RH பாசிட்டிவில் திருப்பி பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் ஒருத்தர் பாசிட்டிவிட்டியாக பிறக்கிறா அப்படின்னா மதர் பிளட் என்ன பண்ணுன்னா முன்னாடியே வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்து வச்சிருச்சுல. ஸோ அதுபடி இது போய் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி அந்த குழந்தைய வந்து இறக்குறக்கான வாய்ப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதனால் என்னென்னலாம் நடக்கும்னா அனீமியா வரும், ஜாண்டிஸ் வரும், பல வியாதிகள் வரும், கடைசியில் லீட்ஸ் டு டெத். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நடக்கும். இந்த மாதிரி கருவில் கரைஞ்சி போகிற இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது வந்து எரித்தோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டோலிசிஸ் அப்படின்னு வந்து பெயர் வச்சுருக்காங்க. ஓகேவா? எரித்தோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டோலிசிஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, இதை எப்படி குமார் பிரிக்கலாம், இது எப்படி இந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ரெக்னென்சி நடந்த உடனே வந்துட்டு anti-RH ஆன்டிபாடிஸ், அதாவது தன்னோட தாய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அது பேர் என்ன சொல்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்காத மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மப்பை கொடுத்து விட்டு தம்பி நீ கொஞ்சம் மூடிட்டு தூங்குப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ திருப்பி ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அதனால் இமீடியட்டாக அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சட்டிலாக்கி வச்சு RH ஆன்டிபாடிஸ்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இருக்குமே, when you cut your finger or hurt yourself, இதெல்லாம் எவனாச்சும் பண்ணுவானாப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிபானிபி உருட்டுக்கள்லேருந்து பல லவ் ஸ்டோரிஸில் வந்து கைகளை காயம் செய்து கொண்டு இருக்கிற நபர்கள்லாம் இருப்பீங்க. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நடக்கிறப்பெல்லாம் வந்துட்டு பிளட் கிளாட் வந்து ஆரம்பிச்சிடும். நெட்வொர்க் ஆஃப் த்ரெட் கால்டு, அது முன்னாடி சொன்னால இந்த மாதிரி த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பிளட்லாம் வந்துட்டு பிளட் மாலிகூல்ஸ் அப்படியே போகாமல் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிளாட்டிங் அந்த ஃபேக்டர் நடக்குது, காகுலேஷன் வந்து நடக்குது, பிளட்டை வந்து தடுக்குது, கிளாட்டிங் நடக்குது. ஸோ இந்த பிளட் கிளாட்டிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைப்ரினோஜன் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் படித்தோம். ஃபைப்ரினோஜன் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இந்த ஃபைப்ரினோஜனை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுறது யாருன்னா த்ரோம்பின்ற ஒரு எக்ஸாம் வந்துட்டு இதில் ஆக்ட் ஆகிறப்போ அவன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவான். அவன் வந்து ஃபைப்ரின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட் கிளாட்டிங் வந்து நடக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனைனா ஃபைப்ரினோஜன்றது ஒரு பூட்டு, அந்த பூட்டுக்கான சாவி வந்து த்ரோம்பின். இவன் சாவியை போட்டால் தான் உள்ளே போக முடியும், ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். ஆனால் இவன் இருக்கிறான்ல த்ரோம்பின், இவனே வந்துட்டு படுத்து தூங்கிட்டு தான் இருப்பான். சாவி எங்கேருந்து எங்கேயும் இருக்கும். சாவி நம்ம தானே ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும். அப்போ சாவி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சாவி சும்மா எடுத்துகிட்டு போய் சாவி தானாக போய் ஹோட்டலில் சொருகிறாதில்ல, தான் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆள் சொருகணும்ல. அதனால் த்ரோம்பினுக்கு முன்னாடி வெர்ஷன் த்ரோம்பினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் ப்ரோத்ரோம்பின் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இந்த என்சைம் த்ரோம்போகைனேஸ்ன்ற என்சைம் ஆக்ட் ஆகிறப்போ இன்ஆக்டிவ் ஃபார்ம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோத்ரோம்பின் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், த்ரோம்பினும் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுனா ப்ரோத்ரோம்பின் அது கன்வெர்ட் ஆகி என்சைம் வந்து த்ரோம்போகைனேஸாக கன்வெர்ட் ஆகும். த்ரோம்போகைனேஸ் வந்துட்டு த்ரோம்பினை ஆக்டிவேட் பண்ணும்.
அந்த த்ரோமின் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போய் ஃபைப்ரோனோஜனை வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி ஃபைப்ரினாக வந்து மாற்றும். ஸோ சிம்பிளாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம் அப்படியே பாருங்கள். ப்ரோத்ரோமின்றது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல போய் இது வந்து என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம் வந்து என்னென்னா த்ரோம்போகைனேஸ்ன்ற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த த்ரோம்போகைனேஸ் வந்து த்ரோம்பின்ல போய் ஆக்ட் ஆகிறான். த்ரோம்பின்ற ஆக்ட் ஆகி எந்த என்சைமை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இந்த கீ எடுத்துகிட்டு போய் ஃபைப்ரினோஜன் இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிற அந்த ஃபைப்ரினோஜனில் சொருகுனீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகி ஃபைப்ரினாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். இதுதான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. Certain factors released by the tissues at the site of injury also can initiate coagulations. Calcium ions play an important role in clotting. ஒன்று இந்த இதிலேருந்து கேட்பான், அப்படி இல்லைன்னா இதுலேருந்து கேட்பானோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை வந்து எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. calcium ions play an important role in clotting. Clotting வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த கால்சியம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், as the blood passes through capillaries in the tissue somewhere. ஸோ இந்த லிம்ஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ பிளட்டு வந்துட்டு இந்த வெசல்ஸ், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன டியூப்ஸ் வழியாக அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்போ, டிஷ்யூஸ் வழியாக வந்துட்டு சின்ன சின்ன கேபிலரிஸ், அதாவது டியூப்ஸ் மூலிமா போயிட்டுருக்கப்போ சம் வாட்டர் தண்ணியோடு சேர்ந்து அது கூட மெனி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டான்சஸ் மூவ் அவுட் ஆஃப் த ஸ்பேசஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூஸ். இப்போது இப்படி செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, செல்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இந்த செல்ஸோட கேப்ஸ் வழியாக இந்த மாதிரி வந்துட்டு செல்லோட கேப்ஸ் வழியாக மெனி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் மூவ் அவுட் ஆஃப் தி ஸ்பேசஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸோட கேப்ஸ் வழியாக வந்துட்டு போகும். இது என்னென்ன விட்டுட்டு போகிறோம்? அந்த பெருசாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் விட்டுரும். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மல் எலமெண்ட்ஸ், அதாவது WBC, RBC, பிளேட்லெட்ஸ், இதெல்லாமே விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ளூயிடு அப்படி போகிற அந்த செல்ஸுக்கு நடுவில் போயிட்டு இருக்க அந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதை வந்துட்டு லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. This fluid released out is called the interstitial fluid or tissue fluid. It has the same mineral distribution as the plasma. இப்போது பிளாஸ்மாவில் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கோ, எப்படிலாம் இருக்கோ, அச்சஸில் அதே மாதிரி மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கான். ப்ரோட்டீன்ஸை எடுத்துட்டிங்க, அதில் என்ன இருக்கும்? குளுக்கோஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அது பேர் என்ன சொல்கிறது? குளுக்கோஸ். மினரல்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் சேம் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் இந்த பிளாஸ்மாவில் இருக்கிற அதே மாதிரி மினரல்ஸும் இதிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வழியாக தானே போகுது. பெருசாக விட்டுட்டு சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிறது என்னது? மினரல்ஸ். ஸோ சேம் மினரல்ஸ் வந்து இதிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கேஸஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் செல்ஸ் ஆல்வேஸ் அக்கோ த்ரூ திஸ் ஃப்ளூயிட். ஸோ ஒரு பாடியில் வந்து நடக்கக்கூடிய அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கட்டும், பிளட்டோட எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கட்டும், நியூட்ரியன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லிம்ப் ஃப்ளூயிட் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. An elaborate network of vessels called lymphatic system collects the fluid and drains it back into the major veins. ஸோ இது படி பார்த்திங்க அப்படின்னா oh shit. வைஃபை கனெக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சு. Oh God.
ஹே கைஸ், கண்டினியூ பண்ணலாமா? வீடியோ லேக் ஆகல. ஓகே, என்னோட மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெட்ஒர்க் எந்த இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ். கரண்ட்டு போயிடுச்சு, சாரி கைஸ், சாரி ஃபார் திஸ் inconvenience. Okay, let's continue this. So same amount of mineral distribution வந்துட்டு இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Exchange of nutrients, gases between the blood and tissue. Sorry, blood and the cells. Blood and the cells. Blood and the tissues கொடுத்துருப்பாங்க. தப்பு. Blood and cells are always occur through this fluid. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Exchange of nutrient gases between the blood and the cells always occur through this fluid. இந்த fluid மூலிமா தான் நடக்குது பிளட்டுக்கும் செல்ஸுக்கும் நடுவில். An elaborate network of vessels called lymphatic system collects the fluid as drains it back to the major veins. ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க்காக சேர்ந்த வெசல்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த டியூப்ஸ் மாதிரி சேர்ந்து நிறைய இந்த மாதிரி எலாபரேட்டான நெட்ஒர்க்கான இதெல்லாம் சேர்ந்து ஒரு டியூப்பை ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து எல்லாமே சேர்த்து ஒரு லிம்பாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. இதை வந்து திருப்பி என்ன பண்ணுதுன்னா ட்ரெயின்ஸ் பேக் டு த மேஜர் வெயின்ஸ் வழியாக திருப்பி வந்துட்டு அனுப்பிச்சி விடுது. நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தை என்னோட இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், எடுக்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணதும் வெயின்ஸ் தான் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெயின் பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு மேஜர் வெயின்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் இஸ் கால்டு லிம்பாட்டிக் சிஸ்டமில் இருக்கிற ஃப்ளூயிட் பேர் என்ன, லிம்ப்னு சொல்கிறாங்க. லிம்ப் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் ஸ்பெஷலைஸ்டு லிம்போசைட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடி. ஸோ பி லிம்போசைட், டி லிம்போசைட் அதெல்லாம் தெரியுங்களா? அதுபடி பார்த்திங்கன்னா லிம்போசைட் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, நம்மளோட பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டத்துக்கு, இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடியில் இருக்கிற எல்லா ரெஸ்பான்சஸ்க்கும் காரணமாக இருக்கிறது இந்த லிம்ப் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. லிம்ப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கேரியர் ஃபார் நியூட்ரி. இம்பார்ட்டண்ட்டான கேரியர் இருக்கிறது யாருன்னா பிரிசில்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ காய்ஸ் லேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் இட். இஸ் there is any log problem? லேக் ஆகுதா? லேக் ஆகலை இல்லை? இஸ் there is any lag? lag இருக்கா? There is no lag, right? Fucking lag. One second guys. Hey guys, okay, sorry for the lag. இன்டர்நெட் இஷ்யூ வந்துருச்சு. அகெயின் நம்ம கரண்ட்டு போய்ட்டு வந்தனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். நம்ம எங்கே விட்டதும் லிம்ப் வந்துட்டு கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஸ்பெஷலைஸ்டு லிம்போசைட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடி. லிம்ப் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரியர் ஆஃப் நியூட்ரிஷன் ஹார்மோன்ஸ்னு பார்த்துருந்தோம். நம்ம கடைசி பாயிண்ட் தான் பார்க்க வந்திருந்தோம். இந்த மாதிரி இப்போது இன்டெஸ்டைன் இருக்குன்னா இன்டெஸ்டைனில் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு வில்லைன்னு வந்து ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பிரிசல்ஸ் ப்ரஷ்ஷில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லை மூலிமா வந்துட்டு ஃபேட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லிம்பில் இருக்க லெசிட்டல்ஸ் பிரசன்ட் இருந்தால் இன்டெஸ்டைனில் வில்லை. ஸோ இதுதான் வந்து வில்லை. தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியுதா? ஸோ அந்த வில்லை தான் வந்துட்டு இன்டெஸ்டைனில் இருக்கிறனால இன்டெஸ்டைன் வில்லை இதில் இருக்கிறது தான் வந்து ஃபேட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிற நெக்ஸ்ட்டு ஃபியூ டாபிக்ஸ்.
டபுள் சர்க்கிள். இங்கே வந்து லெசன் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸாக போகும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. இந்த டைம் கொஸ்டின் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணாலும் இங்கே இருந்தால் கேட்பானுங்க. வாங்க பார்ப்போம். சர்க்குலேட்டரி பாத்வேஸ் ஓப்பன் டைப்பில் இருக்கும், இது வந்து க்ளோசர் டைப்பில் இருக்கும். ஓப்பன் டைப்பில் நீங்கள் வந்து எப்படி குற்றால is there is any lag? There's no lag, right? Okay, fine. Circulatory pathways வந்துட்டு 2 டைப்ஸில் வந்துட்டு இருக்குது. ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று வந்து க்ளோசர் டைப். ஓகே ஃபைன். ஓப்பன் டைப்பில் இருக்கிறது வந்து ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் இன் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலக்ஸ். நான் எக்ஸாக்டாக நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சாப்டர், போன எடுக்கிறப்பமே சொல்லியிருந்தேன். ஏன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ எம்ன்றது வந்து அது பக்கத்தாலே தொத்துக்கிட்டே வந்துடும். இங்கே பாருங்கள், ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலக்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட்டாக 90% இடத்துல ஏன்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே வந்துட்டு எம்ன்ற ஒரு எக்ஸாம்பிளும் வந்திருக்கும். இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்துட்டு ஆர்த்ரோபோட்ஸ்லேயும் சரி மொலஸ்க்லேயும் வந்துட்டு இருக்குது. ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலக்ஸ் in which blood is pumped by the heart passes through the large vessels into the open spaces or body cavities called open colors called sinuses வந்து இருக்கும். annelids and cardiacs வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வந்து இருக்கும். annelids cardiacs வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்கும். in which blood pumped by the heart is always circulated to network of closed blood vessels. அந்த மாதிரி இருக்கும். this pattern is considered to be most advantageous as flow can be more precisely regulated. சிம்பிளாக நீ வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய வெசல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து குளிக்கிறதுக்கு வந்து என்ன தான் வந்து ஈஸியான முறையில் இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு மாதிரி ஜாலியாக ஜமாயாக இருந்தாலும் சரி, நல்லா பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு ப்ரைவசின்ற ஒரு விஷயம் இருக்காது. இதே இங்கே வந்து நீங்கள் ஒரு 4 செவத்துக்குள்ளே குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தெரியலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு மாதிரி செக்யூர்டாக ஒரு மாதிரி சேஃபஸ்ட்டாக ப்ரைவசியாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஓப்பன் டைப்பை விட க்ளோஸ்டு டைப் ஆஃப் திங்ஸில் வந்துட்டு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, மோர் அட்வான்டேஜஸாக ஃபீல் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் 2 ஏட்ரியம் 1 வென்ட்ரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், சிம்பிள் ஞாபகத்தே போய்க்கலாம். இப்போ ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னா 2 சாம்பர் தான் இருக்குது, அதனால் ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். இதே ஆம்பிபியன்ஸில் வந்துட்டு எக்ஸெப்ட் crocodiles 3 சாம்பர்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு போகும், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும், 2 ஆர்டரிஸ் இருக்கும். புரிஞ்சா? ஆர்டரிஸ் எப்பயுமே ஆரம்பத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் லெட்டர்ஸ் ஏ ஆர்டரிஸ் அதுதான் வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ 2 ஏட்ரியா இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் வந்துட்டு இருக்கும். எங்கே நம்மளோட 3 சாம்பர் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏட்ரியா 1 வென்ட்ரிக்கல். சிம்பிள் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும், 2 ஏட்ரியா இருக்கும். இதே crocodiles, birds, mammals இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 சாம்பர் ஹார்ட் இருக்கும், 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும். இதே இப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்ஸ் deoxygenated blood which is oxygenated by the gills and supplied to other body parts where the deoxygenated blood is returned to the heart. சிங்கிள் சர்க்குலேஷன். அதாவது என்னென்னா இப்போ வந்து பிளட்டு ஃபிஷ்ஷஸில் வந்து ஹார்ட்டை வந்து என்ன பம்ப்ஸ் அப் பண்ணுதுன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் வந்து பம்ப் பண்ணுது. நமக்கு வந்து ஆக்சிஜன் ஒரு பக்கம் டீஆக்சிஜன் ஒரு பக்கம் தனித்தனியாக நடக்கல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டை வந்து டீஆக்சி பிளட்டை பம்ப் பண்ணிடுது. பம்ப் பண்ணோன்னா அது எங்கே போகுதுன்னா நேராக கில்ஸுக்கு போகுது. கில்ஸில் போய்ட்டு அங்கே ஓட்டு மாலிகல்ஸ் வருமா, ஓட்டு மாலிகல்ஸ் வரப்போ அந்த ஓட்டு மாலிகல்ஸ்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு நேராக பாடியோட ஃபங்க்ஷன்ஸில் போயிடும். நேராக போயிட்டு பாடியோட ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன தேவையோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதெல்லாம் அனுப்பி யூட்டிலைஸ் பண்ண வச்சுட்டு திருப்பி அந்த வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும். திருப்பி ஹார்ட்டை வந்துட்டு பம்ப் பண்ணி கில்ஸுக்கு மூவ் பண்ணி அந்த சர்க்குலேஷனில் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த கில்ஸ் லங்ஸ் ஸ்கின். அந்த ரைட் ஏட்ரியம் கெட்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் அதர் பாடி பார்ட்ஸ். ஸோ ஒன்று லங்ஸ் மூலியமாகவோ இல்லை இந்த கில்ஸு சம் ஃபிஷஸில் இல்லை ஸ்கின் மூலியமான நம்ம ஃப்ராக்ஸ் தலைவன் அவனுங்கள் இதில். ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு எப்பயுமே ஆக்சிஜன்,
ரைட் சைடில் வந்து எப்பயுமே வந்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹவவர் தே காட் மிக்சர் அப்படின்னா சிங்கிள் வென்ட்ரிக்கல். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து லெஃப்ட் சைடு O2 மாலிகூல்ஸ் இருக்குது, இது வந்து ரைட் சைடு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து வென்ட்ரிக்கல். இப்போ இந்த O2 உள்ளதாக வரும், CO2 உள்ளதாக வரும். இது ரெண்டுமே இங்கே வந்துட்டு மிக்சப் ஆகிடுது. இந்த மாதிரி மிக்சப் ஆகிறப்போ வந்து ஒரு 100% பியூரான சப்ஸ்டன்சஸாக ஒரு பியூரான ஃப்ளோ வந்து இருக்காது. புரிஞ்சுங்களா? இதே வந்து பேர்ட்ஸ், மேமல்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட்டில் தனியாக ரைட்டில் தனியாக, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஆக்சிஜன் தனியாக ஒரு பக்கம் வந்துட்டு போய்க்குவான், இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய்க்குவான். இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இது வந்து மோர் டெவலப்டு ஸ்ட்ரக்சராக வந்து பார்க்கப்படுது. ஸோ ஆம்பிபியன்ஸ்லேயே ரெப்டைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டடாக இருக்கும், ரைட் ஏட்ரியம் வந்துட்டு டீஆக்சிஜனேட்டடாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து ரைட்டில் டீஆக்சிஜனேட்டட், லெஃப்ட்டில் வந்து ஆக்சிஜனேட்டட் தான். பட் டிஃப்ரென்சஸ் நமக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிருக்கும். இங்கே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. லைக் ஆம்பிபியன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெப்டைல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிளட் எடுத்துகிட்டு போவோம், லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் இருந்தால் இது என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதணும். இதே பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் வந்து கேட்பாங்க, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறது வந்து ஹையர் லெவல். லெஃப்ட் சைடில் வந்து தனியாக வருது போகுது ஆக்சிஜன் மட்டும், ரைட் சைடில் வந்துட்டு CO2 வருது போகுது ரைட் சைடில் மட்டும். ஆனால் இது ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ்அப் ஆகிறது கிடையாது, நோ மிக்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். 2 விதமான சர்க்குலேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பகுதியில் ஒரு சர்க்குலேஷன், இன்னொரு பகுதியில் இன்னொரு சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன். புரிஞ்சுதா? நம்ம இப்போ வந்துட்டு ஹார்ட்டை பற்றி பார்ப்போமா? அதாவது பல பெண்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், கல் நெஞ்சக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயம் டக்குன்னு பார்த்து விடலாம். ஓகே, ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். கன்சிஸ்ட் மஸ்குலர் சாம்பர் ஹார்ட் இருக்கும், நெட்வொர்க் ஆஃப் க்ளோசர் பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ், பிளட் அண்ட் த ஃப்ளூயிட் விச் இஸ் சர்க்குலேட்டட். ஸோ பிளட் இருக்கும், பிளட்டோட சின்ன வெசல்ஸ் இருக்கும், நரம்புகள்லாம் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கும். இது வந்து மஸ்குலராகவும் இருக்கும், சாம்பர்டாகவும் இருக்கும். மஸ்குலர் சாம்பர்டு, அதாவது மசில்ஸ்லாம் இருக்கும், ஆனால் சாம்பர்டாக இந்த மாதிரி வந்துட்டு சாம்பர்ஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் இஸ் மீசோடெர்மலே டெரைவ்டு ஆர்கன். எண்டோடெர்மல், எக்டோடெர்மல், மீசோடெர்ம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஹார்ட் வந்துட்டு மீசோடெர்ம்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு ஆர்கன். இட் இஸ் சிட்டுவேட்டட் இன் த thoracic cavity between the two lungs, slightly tilted to the left. இட் இஸ் சைஸில் இருந்த கிளென்சர் ஃபிஸ்ட், அதாவது கையை இப்படி மடக்கி வச்சிங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் ப்ரொடெக்டட் பை டபுள் வால்டு மெம்பரேனஸ் பேக் கால்ட் பெரிகார்டியம். ஸோ இதே வந்துட்டு லங்ஸில் பார்த்திங்கன்னா டபுள் வால்டு ப்ளூரல் மெம்பரைனால் கவர் ஆகிருக்கும். இங்கே வந்து பெரிகார்டியம்னால் இதாக இருக்குது, என்க்ளோசிங் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அவர் ஹார்ட் ஹாஸ் 4 chambers, 2 relatively upper chambers called atria and the 2 relatively lower chambers called ventricles. மேலே இருக்கிறது ரெண்டும் வந்துட்டு ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ்னு வந்து சொல்லுவோம். பெருசாக இருக்கிறத வென்ட்ரிகல்ஸ். எங்கே விட்டோம்? A thin muscular wall called interatrial septum separates the right and left atria. அதாவது பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிஸ் வந்துட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கிறப்போ அதுக்கு நல்லா வந்துட்டு ஒரு தின்னான இருந்தாலே போதும். ஸோ ஈஸியாக வந்துட்டு அதை ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். ஏன்னா நல்ல ப்ரெஷர் கொடுக்காது. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஹார்ட் பம்ப் ஆகிறப்போ இந்த லோவர் பார்ட் இருக்குல்ல, இந்த லோவர் பார்ட்டு தான் வந்துட்டு இப்படி கம்ப்ரஸ் ஆகும். அப்போது இங்கே தான் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். இங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கிறனால ஒரு திக்கான ஒரு வால் வேணும். ஏன்னா ரெண்டுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து திக்கானது இருக்கும். இது ஜஸ்ட்டு பிளட் ஃப்ளோவை வந்து உள்ளே தான் அனுப்புது. ஸோ பிளட் ஃப்ளோ உள்ளே தான் அனுப்புறதுனால இதுக்கு வந்து அவ்வளோ திக்காக வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதில் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, தின் மஸ்குலர் வால் கால்டு interatrial septum separates the right and left atria, whereas
thick walled interventricular septum. Septumனா wall. Separates the left and right ventricles. So the atrium and the ventricle of the same side are also separated by thick fibrous. இந்த மாதிரி இடத்துல தூக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. தின் ஃபைபரஸா, திக் ஃபைபரஸா, திக்கா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தின் ஃபைபரஸ் டிஷ்யூ கால் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம். ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் அதாவது இந்த இடத்துல ஆர்ட்ரிஸையும் வென்ட்ரிகல்ஸுக்கும், அதாவது 2 ஆர்ட்ரிஸ்க்கும் 2 வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவுலையும் ஒவ்வொரு செப்டம் இருக்குது. அதே மாதிரி வென்ட்ரிக்கலுக்கும் ஆர்ட்ரிக்கலுக்கும் நடுவிலே இருக்குது. அதுக்கு வந்து தின் ஃபைபரஸாக இருக்கும், தின்னாக இருக்கும், ஃபைபரஸாக இருக்கும். சாரி, திக்காக இருக்கும், ஃபைபரஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். திக்காக இருக்கும், ஃபைபரஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். இப்போ பிளட் உள்ளே வந்துருச்சு, திக்காக இருந்துச்சுன்னா போய் க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இட் கேனாட் பி பேக் ஃப்ளோடு, திருப்பி வந்துட்டு பேக் ஃப்ளோயே ஆர்டரிஸ்க்கே வரக்கூடாது. அதனால பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், ஃபைப்ரஸ் டிஷ்யூவாக இருக்கும், எலாஸ்டிசிட்டியாக இருக்காது, ஃபைப்ரஸாக இருக்கும். திக் எலாஸ்டிக் டிஷ்யூ கால்டு ஆர்ட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ராங். திக் fibrous tissue. However, each of these septa are provided with an opening through which 2 chambers of the same sides are connected. The opening between right atrium and the right ventricle is guarded by valve formed with 3 muscular flaps or cusps called tricuspid valve, and whereas bicuspid valve or mitral valve causes the opening between the left atrium and left ventricle. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களோ ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்டு, ரைட்டு வந்துட்டு டிஆக்சிஜனைசர் கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொன்னாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்படியே இந்த ப்ரொடெக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து ஒரு டாமினேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, உனக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சு, உனக்கு ஒரு பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுக்கு வந்துட்டு ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து இருக்கும். ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலை வந்து கார்ட் பண்ணுறது ட்ரைகஸ்பிட் வால்வ். ட்ரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மறந்தால் கூட ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்துட்டு ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே இருக்கிறது. இதே வந்து பைகஸ்பிட் வந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற அதுக்கு பேர் வந்து பைகஸ்பிட் வால்வ். இது இல்லைன்னா வந்துட்டு என்னென்னு கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மிட்ரல் வால்வ் இதை மட்டுமே கொடுத்து உங்களுக்கு வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிலேட்டடாக ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கான சொல்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ் வந்துட்டு ஓப்பனிங் வித் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து இருக்கும். த ஓப்பனிங்ஸ் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் இன்டு த பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்ரா ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ப்ரொவைடட் வித் செமிலுனார் வால்வ்ஸ். அதாவது ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பல்மனரி ஆர்டரி இருக்கும், அந்த ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அயோட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் கார்ட்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் இன்டு த பல்மனரி ஆர்டரியில் வந்து ஓப்பன் ஆகிறதும் அயோட்டாவில் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த சைடும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அயோட்டா, ரைட் சைடில் வந்து பல்மனரி ஆர்டரி லெஃப்ட் சைடில் வந்து அயோட்டா. இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு ஜங்ஷனாக இருக்கிறது வந்து செமிலுனார் வால்வ்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. The valves in this heart flow blood only in the one direction from atria to ventricles and from ventricles to the pulmonary artery or the aorta. These will prevent any backward flow. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் போகுது. ஏட்ரியாவிலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகுது, வென்ட்ரிகல்ஸ்லேருந்து பல்மனரி ஆர்டரி இல்லைனா அயோட்டாக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கான ஒரு ஸ்டெப்போ இல்லை வந்து கோஆர்டினேட்டர் வேலை அடுத்தடுத்து இப்படி தான் போகணுன்றது வந்து நடக்குது. இது எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் அது நடக்காமல் இருக்கிறக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். மொத்த ஹார்ட்டுமே வந்துட்டு கார்டியாக் மசில்ஸ் தான் ஆனது. த வால்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் ஆர் மச் திக்கர் தென் த ஆஃப் ஆர்ட்ரியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி வென்ட்ரிகல்ஸ் வந்துட்டு பிளட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணி பம்ப் பண்ண போகுது. இப்போது பலூனோட இமேஜின் பண்ணிக்கோங்க, பலூனோட கீழ்ப்பாகம் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். ஏன் அப்படின்னா கீழ்ப்பாகம் திக்காக இருந்தால் தான் அதோட ப்ரெஷரை வந்து தாங்க முடியும். கீழ்ப்பாகம் தின்னாக இருந்து மேல் பாகம் திக்காக இருந்துச்சுன்னா ப்ரெஷரால் தாங்க முடியாது.
ஸோ இட் வில் பி ஈஸிலி பிரேக். அதனால தான் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ அது வந்து நிறைய ப்ரெஷரை தாங்கி ப்ரெஷரை கொடுத்து பிளட்டை வந்து இப்படி அனுப்ப போகுது. அது வந்து ரொம்பவே திக்காக இருக்கணும் கம்பேர் டு ஏட்ரியா கம்பேர் பண்ணப்போ அப்படி இருக்கணும். அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Specialized cells called specialized cardiac musculature called nodal tissue is also distributed in the heart. இப்போ ஒரு ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நோடல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். ஏன் அப்படின்றத இங்கே சொல்கிறேன். இப்போது ஒரு நோடல் டிஷ்யூ இருக்குது, ஒன்று துடிச்சான்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து துடிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேங் இருக்குது, ஒரு கேங்குக்கு வந்து தலைவர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மொத்த கேங்கும் சேர்த்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கும், எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒன்று மணி இருக்காங்க. இவனில் எவனையும் அடித்தாலும் இந்த 100 பேர் சேர்ந்து வந்துடுவாங்க. ஒருத்தனை அடித்தாலும் சரி, 10 பேர்த்த அடித்தாலும் சரி, 100 பேர்த்த அடித்தாலும் சரி, அதெல்லாம் தேவையில்லை. ஒருத்த மேலே கை வச்சாலே போதும், 100 பேர்த்தோட ஹார்ட் சிங்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம், நாங்கள் வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஹார்ட்டை வந்து ஏன் கண்டினியூஸாக துடிச்சிக்கிட்டே இருக்கின்றது ஒரு சிம்பிள் ரீசன். யாராவது ஒருத்தர் துடித்தாலே போதும், மொத்த ஹார்ட்டுக்குமே அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளை கிடச்சி ஓகே நம்ம தான் எல்லாமே சேர்ந்து துடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து துடிப்பாங்க. தட் இஸ் வாட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மஸ்குலேச்சர் கால்டு நோடல் டிஷ்யூ இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஹார்ட். டயக்ராமில் பார்த்தா தெரியும். இதை நான் வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். So, a specialized musculature called nodal distributed in the heart. A patch of tissue present in the right upper corner of the right atrium called the sinoatrial node. Another mass of tissue is in the lower left corner of the right atrium close to the atrioventricular septum, also called atrioventricular node, AVN node. A bundle of nodal fibers, AV bundle, continues to form an AVN which passes through the atrioventricular septa through emerge into the டாப் ஆஃப் த இன்ட்ராவென்ட்ரிகுலர் செப்டம் அண்ட் இமீடியட்லி லீவ்ஸ் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பெண்டல். இந்த மாதிரி வளன்னு நிறைய கொடுத்துருக்காங்களா, சிம்பிளானு புரிஞ்சுக்கோங்க. இது டயக்ராம் பார்த்துட்டே படித்தா தான் புரிய முடியும். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தன் துடிச்சாலே எல்லாம் சேர்ந்து துடிப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு பஞ்சாக சேர்ந்து ரைட் அப்பர் கார்னர் பேட்ச் ஆஃப் தீஸ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இந்த ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் கால் சைனோ ஏட்ரியல் நோடு. ரைட்டு ஏட்ரியமில் டாப் ரைட்டு கார்னரில் இருக்குது, ரைட் சைடில் கார்னரில். இது வந்து நீங்கள் புக்கை வந்துட்டு இப்படி திருப்பி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட் கார்னரில் இருக்கிறது இந்த சைனோ ஏட்ரியல் நோடு. இந்த சைனோ ஏட்ரியல் நோடு அனதர் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. இதே மாதிரி அதே ரைட் ஏட்ரியத்தில் லோவர் லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியத்தோட லெஃப்ட் கார்னரில் இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் மாஸாக சேர்ந்து இன்னொரு இது ஃபார்ம் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்டு atrioventricular node, lower left corner of the right atrium close to the atrioventricular septum. இங்கே வந்து ஆர்டரிஸும் வெயின்ஸையும் பிரிச்சுட்டு போகிற ஏட்ரியத்தையும் வென்ட்ரிக்கிள்ஸையும் வந்து பிரிச்சுட்டு போகிற செப்டம், அதாவது அந்த வால் இருக்குல்ல, இதுக்கு வந்து பக்கத்தாலேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட் அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, a bundle of nodal fibers, atrioventricular bundle, AV bundle, continues to form an AVN which passes through the atrioventricular septum to emerge through the top of the intraventricular septum and immediately divides into right and left bundle. These branches give rise to minute fibers throughout the ventricular musculature of the respective size and also called Purkinje fibers. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனோ ஏட்ரியல் நோட் இருக்குது பார்த்தீங்களா, SAN சைனோ ஏட்ரியல் நோட். இவன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரைட் கார்னரில் இருக்கிறான். ஆட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் நோடு வந்துட்டு ஏட்ரியோவென்ட்ரிகுலர், அதாவது இந்த ரீஜன் இருக்குல்ல, ஆர்டரிஸையும் வென்ட்ரிகுலர்ஸையும் பிரிக்கக்கூடிய இந்த வாலுக்கு பக்கத்தாலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்துலேயே இருக்கிறனால இந்த ஏவியன் நோடு இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே இது பக்கத்தில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, அப்படியே இந்த செப்டம் வழியாக உள்ளே போகுது. இன்சைட் த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம், இந்த வால்ஸுக்கு நடுவில் போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் டக்குன்னு வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிருது. லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் டிவைட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்படி இந்த டிவைட் ஆகிறது வந்து சின்ன சின்னதாக ஃபைபர்ஸ்லாம் வந்துட்டு த்ரூ த ஹார்ட், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக அப்படியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் படர்ந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படர்ந்து போய் சின்ன சின்னதாக அப்படியே போகுதுல, இது வந்து புர்கன்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது சைனோ ஏட்ரியல் நோட், இது வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கராக இருக்கிறப்போ இவன் வந்து ஒரு பீட்டை கொடுத்தான் அப்படின்னா, இந்த பீட்டு இங்கே வந்து ஒரு இம்பல்ஸ் வருதுன்னா இதோட ஃபீல் வந்து இங்கேயும் கிடைக்கும்.
இது வந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹோல் ஹார்ட்டுக்குமே கொண்டு போய் கொடுக்குது. சின்ன சின்ன ஃபைபர்ஸ் மூலிமா மொத்த ஹார்ட்டுக்கு இப்போ சப்ளை ஆகிடும். ஸோ இவன் ஒருத்தன் துடிச்சாலே போதும், இங்கே துடிச்சாலும் இங்கே துடிக்கும், இங்கே மொத்தமாக அப்படியே வந்து ஹார்ட்டை துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. throughout the ventricular musculature of the respective sites called Purkinje fibers. Ventricular musculature வந்து ட்ராவல் ஆகி போகுது, that is called Purkinje fibers. ஓகேவா? The nodal musculature has ability to generate action potential without external stimuli, that is auto excitable. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொருத்த வந்து தான் இப்படிலாம் நான் வந்து எனக்கு துடிக்க சொல்லி தான் நான் துடிக்கணும்லாம் கிடையாது அப்படின்னு ஹார்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு ஹார்ட் வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிள் ஆகிக்கும். அது வந்து அதுவே ஆக்ஷன் பொட்டன்ஷியல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். However, the number of action potential could be generated in minute and very different parts of the nodal system. SAN can generate maximum action potentials of 70 to 75 per minute. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹார்ட்டில் வந்துட்டு அவன் ஒருத்தன் மட்டும் தான் துடிப்பான், சான் மட்டும் தான் துடிப்பான்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றும் அந்த மாதிரி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட்டில் வந்து இப்போ சானே வந்து தூங்கிட்டான், ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா இன்னொருத்த எவனா துடிப்பான். அப்படியே அவன் துடிக்கிறப்ப வந்து அந்த இம்பல்ஸ் வந்து சானுக்கு வரும். ஸோ சானு துடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக யார் துடிக்க மறந்தாலும் சரி ஒருத்தர் வந்து துடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிளாக ஆகிக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சைனாட்ரியல் நோட் இருக்குல்ல, இது மட்டும் ஏன் ஸ்பெஷல்னா அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு இவனால் 70லேருந்து 75 வரைக்கும் துடிக்க முடியும். மற்றதுனால ஒரு 20 இல்லை 25 இல்லை 25 to 50 அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் கூட இந்த நோடுனால் ஒரு மேசிவான ஒரு 70 to 75 times per minute அவ்வளோ தூரம் துடிக்க முடியுன்றனால இவன் வந்து பேஸ் மேக்கராக இருக்கான். And this is dependent for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. ஸோ இந்த டைம் கொஷின் பேப்பரில் வந்து who is responsible for initiating and maintaining rhythmic contractility of the heart அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனோட்ரியல் ஆப்ஷனில் தான் டிக் பண்ணிட்டு வரணும். Therefore, it is called pacemaker. Our heart is normally beats 70 to 75 times per minute. Average வந்து 72. ஏன் இங்கே வந்து 70 to 75 அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க? சான் எத்தனை டைம் சைனோட்ரியல் நோடு எத்தனை டைம் துடிக்குதோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டை வந்து துடிக்கும். ஏன்னா மொத்தமாக சேர்த்து அதை பேஸ்மேக்கராக செயல்படுது. அங்கே அடிக்கடி அங்கே மொத்தம் அடித்தாதான் இங்கே டான்ஸ் ஆடும், அங்கே பீட்டு வந்தால் இங்கே டான்ஸ் ஆடும். அந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பீட் இருக்கோ அத்தனை ஸ்டெப் தான் போடுவோம். அவ்வளோதான், இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து கார்டியாக் சர்க்கிள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இது முடித்தோன்னா டபுள் சர்க்குலேஷன் முடிஞ்சு இந்த சாப்டர் வந்து இன்னொரு 4 பேஜ் தான் இருக்குது. சரி, 1 2 3 4 பேஜ் தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம். கார்டியாக் சைக்கிள்லேருந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 2 minutes ஆச்சு எடுத்துக்கோங்கப்பா. 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. I'll be back.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள் பார்க்கலாமா? How does the heart function? Let us begin with the all 4 chambers of this. Okay. கார்டியாக் சைக்கிள் வந்துட்டு நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் படிச்சிங்கனாலே போதும், நல்லா நினைக்கும், கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க வேண்டாம். இப்போது லைன் பை லைன் அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டே வாங்க. All 4 chambers of the heart are in relaxed state. ரிலாக்ஸட் ஸ்டேட்டில் வந்து எல்லாமே இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. அது வந்து டயாஸ்டோல்னால் ரிலாக்ஸாக இருக்குது. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம மட்டும் தூங்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்குது, எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணாமல் இருக்குது. தட் இஸ் கால் டயாஸ்டோல். சிஸ்டோல் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் பண்ண போகுது. சிஸ்டோல் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ டயாஸ்டோலில் இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட் டயாஸ்டோலில் இருக்குது. ஆஸ் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ் ஆர் ஓப்பன். ட்ரைகஸ்பிட்னு என்ன சொன்னோம்? ரைட் சைடு. பைகஸ்பிட்னு என்ன சொன்னோம்? லெஃப்ட் சைடு. இந்த 2 வால்வும் 2 குழாயும் 2 இதுவும் திறந்து விட்ருவாங்க. ஸோ என்ன ஆகும்? இப்போ வந்து இதுதான் 4 சேம்பர் ஹார்ட்டு. இருங்க, நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஏட்ரியமு, ரைட் வென்ட்ரிக்கலு, லெஃப்ட்டு வென்ட்ரிக்கலு. ஸோ இங்கே என்ன இருக்குது? ட்ரைகாஸ்பிடு. இங்கே என்ன இருக்குது? பைகாஸ்பிட். எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ட்ரா கூட பண்ணி வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து ஜாயிண்ட் டயாஸ்டோல் எல்லாமே வந்துட்டு சிம்பிளாக எந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்க போது, அப்படியே இருக்க போகுது. இப்போது ட்ரைகாஸ்பிட் வால்வும் பைகாஸ்பிட் வால்ஸும் ஓப்பன் ஆகுது. பிளட் ஃப்ரம் த பல்மனரி வெயின்ஸ் அண்ட் வீனா கேவா ஃப்ளோஸ் இன்டு த லெஃப்ட் அண்ட் த ரைட் வென்ட்ரிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி த்ரூ த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியா. பல்மனரி வெயின்ஸும் வீனா கேவா, வெயின்ஸில் என்னது? லெஃப்ட் சைடு. ரைட் வென்ட்ரிக்கலில் வந்துட்டு வீனா கேவா இருக்குது. ரைட் வென்ட்ரிக்கல் வீனா கேவா, லெஃப்ட்டு பல்மனரி வெயின்ஸ். லெஃப்ட் சைடில் பல்மனரி வெயின்ஸ்லேருந்து ரைட் சைடில் வீனா காவாலேருந்து பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகி அப்படியே உள்ளே வருது. இங்கே வாங்க, பல்மனரி வெயின்ஸ், இதோ பல்மனரி வெயின்ஸ் இருக்குதா? லெஃப்ட் சைடில் இருக்கிற பல்மனரி வெயின்ஸ்லேருந்து பிளட்டு வந்து உள்ளுக்காக வருது. வீனா காவாலேருந்து பிளட் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ இந்த உள்ளுக்குள்ளே வரது பார்த்தீங்கன்னா தெரியும், வீனா காவா, பல்மனரி வெயின்ஸு. வீனா காவில் இருக்க பிளட் உள்ளே வருது, பல்மனரி வெயின்ஸ் இருக்கிறது பிளட் வந்து உள்ளே வருது. எங்கே வருது? ரைட் ஏட்ரியம்க்கு வந்து வருது. வீனா காவா வந்து ரைட் ஏட்ரியம்க்கு வருது, பல்மனரி வெயின்ஸ் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து வருது. இங்கே ட்ரைகாஸ்பிட் வால் இருக்குது, இங்கே வந்து பைகாஸ்பிட் வால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. வெயின்ஸ் பல்மனரி வெயின்லேருந்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அப்படியே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு உள்ளே ஃப்ளோ ஆகுது. தென் வீனா காவாலேருந்து வந்துட்டுருக்க ரைட் சைடு ஓப்பன் டு ரைட் ஏட்ரியாவில் ஓப்பன் ஆகி ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வந்து போகுது. இந்த செமினரல் வால்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். இதை வந்து நீங்கள் யாருமே வச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஃபஸ்ட்டு மூடிட்டு தான் இருக்காங்க. எவன் ஓப்பன் பண்ணுறான், எவனுக்குள்ளே போகிறான்னு மட்டும் பார்த்தா போதும். எல்லாமே சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எங்கே சொல்கிறது, நம்மளோட செமினரல் வால்வ்ஸ், அதாவது இங்கேருந்து இங்கே போவான்ல, வென்ட்ரிகல்ஸ்லேருந்து போகக்கூடிய இருக்கான்ல, அவன் டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த வால்வ்ஸில் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இவனுக்கு மட்டும்தான், இவன் ஜஸ்ட் ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் ஓப்பன் ஆகிருக்கா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த செமினரல் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். இந்த sino-atrial node now generates action potential which stimulates both the atria to undergo simultaneous contraction. ஸோ கான்ட்ராக்ஷன் போகுது. கான்ட்ராக்ஷன்னா இது வந்து இப்போது மேல் நோக்கி போகுது. ரைட் ஏட்ரியமோ லெஃப்ட் ஏட்ரியமோ இப்படி மேல் நோக்கி போகுது. அப்படியே மேல் நோக்கி போகிறப்ப என்னாகும், மேலே இருக்கிற இந்த பார்ட் ஆஃப் ஃப்ளூயிட் எல்லாமே வந்துட்டு கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்குது? சைனோ-ஏட்ரியல் நோடு. ஒன்றும் இல்லை, இவங்க பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஏற்படுது. ஃபஸ்ட்டு வீனா காவலேருந்து பிளட்டு வருது, பிளட் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருச்சு. இங்கே வெயின்ஸ்லேருந்து வருது, இவங்ககிட்ட வந்து ஸ்டோர் ஆகிருச்சு. இப்போது இங்கே ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகுது. இவன் ஓப்பன் ஆகிட்டான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து பிளட் ஃப்ளோ நடந்துக்கிட்டு இருக்கும். இதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நடக்குது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? சைனோ-ஏட்ரியல் நோடில் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மேலே கொடுக்குறீங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோன்னா சுர் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே அப்படியே மேலே போகுது. இதெல்லாம் மேலே போக ஆரம்பிக்கிறப்போ நார்மலாக இங்கேருந்து ட்ராப்பாக போக வேண்டியது இப்படி நல்லா விகரஸாக ஸ்பீடாக அப்படியே வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின். ஸோ சிமிலர் கான்ட்ராக்ஷன் த ஆர்ட்ரியல் சிஸ்டோல்.
இந்த கான்ட்ராக்ஷன் இப்படி இந்த மாதிரி வேலை நடக்குது பார்த்தீங்கன்னா, வேலை நடக்கிறது எல்லாமே சிஸ்டோல். இப்போ அப்படி இந்த சிஸ்டோல் டயாஸ்டோல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, ஒரு வேலைப்பாடு, நம்ம அக்கா சிஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுனாலே அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளால் அம்மாட்ட பேசுகிறதா இருக்கட்டும், லவ் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வரது நம்ம சிஸ்டர் மட்டும்தான். வீட்டில் செருப்படி வாங்கினாலும் சரி எல்லாமே சிஸ்டர் தான். ஸோ சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாமே மூடிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா டயாஸ்டோல். டெட்டு டயாஸ்டோல் அது மாதிரி வச்சுக்கோங்க. சிஸ்டர் வந்துட்டாங்களே, அது வந்து சிஸ்டோல். ஸோ சிஸ்டோல் வந்துருச்சு. ஏட்ரியல் சிஸ்டோல் இது மூலிமா என்ன நடக்குது, இது வந்து கான்ட்ராக்ட் ஆகிறான், இவனும் கான்ட்ராக்ட் ஆகி இப்படி மேலே போகிறப்போ நல்ல ஃப்ளூயிட் வந்து விகரஸாக கீழே வருது. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட்னா 30% இன்க்ரீஸ் ஆகி blood flow வந்து இன்க்ரீஸ் ஆகி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் the action potential conducted to the ventricular side by AVN and AV bundle from which the bundle of His transmit through the interior ventricular musculature. This causes the ventricular muscles to contract ventricular systole. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கேருந்து பிளட் வருது, வீனா காவிலேருந்து ரைட் ஏட்ரியமுக்கு பிளட் வருது, வெயின்ஸ்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் போகுது. அங்கேருந்து ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. இப்படி நடக்கிறப்போ ஃபஸ்ட்டு சைனோ ஏட்ரியல் நடக்குது. அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுக்குறான். டபக்குன்னு துடிச்சோன்னு என்ன ஆகுது, இவன் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகிறான், பிளட்டு வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பிளட் வந்து நடந்துருச்சு. நீங்கள் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் நடக்கும், இங்கே ஆக்ஷன் ப்ரொசீஜர் நடந்தது, அப்படியே இந்த சிக்னல் வந்து இங்கே போகும். இங்கே போகிறப்போ இவன் இந்த இம்பல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்த ஹார்ட்டுக்கு பண்டில் ஆஃப் ஹிஸ், இதை வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக வந்து இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக கொண்டு போய் ஹார்ட்டோட மொத்த பகுதிக்கு போய் சேர்க்குறப்ப என்ன ஆகும், இவன் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ஆவான். இங்கே வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்தனால இவன் கான்ட்ராக்ட் ஆனால், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் வந்துருச்சு. அப்போது இவனுக்கு மொத்தமாக இந்த ரீஜன் சேர்ந்து எல்லாமே இப்படி மேலே போகணுமா இல்லையா, எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகணுமா இல்லையா. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆக போகிறாங்க. கான்ட்ராக்ட் ஆகிறப்போ இங்கே வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஏற்படுது, இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் ஏற்படுது. தட் இஸ் கால்டு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதான் சொல்லியிருக்காங்க, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் என்ன ஆகும், இந்த ஏட்ரியா அண்டர்கோஸ் ரிலாக்ஸேஷன் டயாஸ்டோல். சரிப்பா, நீ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற, என்னோட வேலை முடிஞ்சு, என் வேலை முடிஞ்சால் நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுறேன்னு சொல்லிட்டு ரைட் ஏட்ரியமோ லெஃப்ட் ஏட்ரியமோ, அதாவது ட்ரைகாஸ்பிட் வால்வு பைகாஸ்பிட் வால்வில் ரெஸ்ட் எடுக்க போயிடும். இந்த டைமில் அவன் எதுவுமே இது பண்ண மாட்டான். இப்போ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ டயாஸ்டோல் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே நல்லா புஷ் பண்ண ஆரம்பித்தோடனே இங்கே இருக்கிற கேட்டு வந்துட்டு அப்படியே இங்கே போட்டு க்ளோஸ் ஆகிரும். புரிஞ்சா? இவன் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அழகான கான்செப்ட்டு. இங்கே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இங்கே எப்படி இவன் கான்ட்ராக்ட் ஆகுறாங்களே, வென்ட்ரிகுலர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ இவன் உள்நோக்கி தள்ளுவான். உள்நோக்கி தள்ளுறப்ப என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். அப்போது இந்த கேட் இருக்குல்ல, இது அப்படியே வந்து ரெண்டுமே சேர்ந்து இப்படி ஒரு கேட்டை க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் ரெண்டுமே வந்து டயாஸ்டோலுக்கு போகுது, ரெஸ்ட் எடுக்க போயிடும். கோயின்சிடிங் வித் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதாவது வென்ட்ரிகுலருக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ அது கூடவே சேர்ந்து நம்மளோட ஏட்ரியம் வந்து டயாஸ்டோலுக்கு போயிடும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது, ஏட்ரியல் வந்து டயாஸ்டோல் வந்து நடக்குது. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இன்க்ரீசஸ் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பலூனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பலூனை வந்துட்டு பலூன் இருக்குது, அந்த பலூனை வந்துட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு காற்றை ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, கீழே நோக்கி வந்து இப்படி ப்ரெஷர் அழுத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அழுத்த ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும், கீழே வந்து அப்படி சைஸை கம்மி பண்ணுறப்போ அந்த பலூனில் வந்து இந்த சம் பார்ட் ஆஃப் இந்த ரீஜனில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். தட் இஸ் கால் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் சிஸ்டோல். இப்போ வந்து இது வந்து வென்ட்ரிகுலர் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, க்ளோசர் ஆஃப் ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது நம்ம பார்த்தாச்சு. டியூ டு அட்டம்ப்டட் பிளாக் ஃப்ளோ ஆஃப் இன்டு த ஆர்ட்ரியா. இந்த பேக் ஃப்ளோ இதனால் இந்த பேக் ஃப்ளோ வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. as ventricular pressure increases further, இன்னும் நல்லா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக செமினுலர் வால்ஸ் கார்டிங் த பல்மனரி ஆர்டரி ரைட் சைடு அந்த அயோட்டா அந்த லெஃப்ட் சைடு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீணாக்காவா எங்கே இருக்குது கிறவும், வீணாக்காவம் வந்து ரைட் சைடு இருக்கும். இங்கே என்ன இருக்குது,
அயோட்டா வந்து லெஃப்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் நடக்கிறப்போ வீணாக்காவா ஒரே வார்த்தை சிம்பிளான சின்னதாக ஸ்டேட்மெண்ட் இருக்கிற வீணாக்காவை வந்து ரைட் சைடுக்கு யூஸ் பண்ணுது. இப்போது செகண்ட் டைம் நடக்கிறப்போ வந்து சின்னதாக இருக்கிற வேர்டு இது இந்த அயோட்டா வந்து லெஃப்ட் சைடில் வருது. அப்படியே ஆப்போசிட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டைமுக்கு ரைட் சைடுக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூ வருது. அதாவது அயோட்டா வந்து ஒரு சின்ன பேர். இங்கேருந்து பல்மனரி ஆர்ட்ரி ரைட் சைடில் இருக்கிறது. இது ரெண்டுத்துலேயும் காட் பண்ணியிருக்கிற இந்த செமினல் வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவன் ரெண்டு பீச்சு ஓப்பன் ஆகிறப்போ ஃபோர்ஸில் ஓப்பன் அலோவிங் த பிளட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ் டு ஃப்ளோ த்ரூ தீஸ் வெசல்ஸ். இப்போது அயோட்டா எங்கே இருக்குது, வென்ட்ரிகல்ஸ்லேருந்து அயோட்டாவில் வந்து பிளட்டு பம்ப் ஆக போகுது, அயோட்டா வழியாக பிளட்டு வந்து பம்ப் ஆக போகுது. அட் த சேம் டைம் பல்மனரி ஆர்டரிஸ் வழியாக வந்து நம்மளோட ரைட் சைடில் இருக்கிறது எல்லாம் வென்ட்ரிகல்ஸ் இருக்கிறது எல்லாமே போக்குறாங்க. ரைட் சைடில் இருக்கிறது பல்மனரி ஆர்டரிக்கு போகுது, லெஃப்ட் சைடில் வந்து அயோட்ராக்கு போகுது. இது வழியாக பிளட்டு வந்துட்டு ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி வெளியில் போகுது. புரிஞ்சுங்களா? allowing the blood and the ventricles flow through these vessels into the circulatory pathways. This ventricle now relax. இந்த ventricles வந்து now ஸோ பிளட் எல்லாம் போக ஆரம்பிக்க ப்ரெஷர் கம்மியாக அவனை வந்து ரிலாக்ஸல் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுவான். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். தி வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஃபால்ஸ் காசிங் த க்ளோசர் ஆஃப் செலிமினல் வால்வ்ஸ். அதாவது இந்த ப்ரெஷர் நல்லா கொடுத்ததுனால கேட்டு வந்து ஓப்பன் ஆச்சு. அப்படியே ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு வந்து கம்மியாக ஆரம்பிச்சோன்னே இந்த கேட்டும் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். செமினல் கேட்டும் வந்து கடைசி கேட்டால் அது வந்து க்ளோஸ் ஆயிடும். விச் ப்ரிவென்ட் த backward flow of ventricles. As the ventricular pressures decrease further, the tricuspid and bicuspid valves push open by the pressure atrial accelerated by which being emptied into the veins. ஓகே, அதாவது என்ன திருப்பி அப்படியே வந்துட்டு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறோம். இது முடிஞ்ச அடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஷரில் கம்மியாக திருப்பி ஆர்ட்ரிஸோ ரைட் சைடில் இருக்கிற அந்த வால்வ்ஸ் இருக்கிற ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ்லாம் மறுபடியும் ஓப்பன் ஆரம்பிச்சோம். மறுபடியும் அதில் பிளட் ஃப்ளோ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதே வந்துட்டு திருப்பி மறுபடியும் நடக்கும். இந்த ப்ரொசீஜர் வந்து திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். இந்த வென்ட்ரிகல்ஸ் இந்த ஆர்டிகல் now again relaxed join diastole as earlier. Soon sinusoidal nerve generates a new potential. The event described was repeated once again. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி இந்த மாதிரி ப்ரொசீஜர் மூலிமா நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சீக்வன்ஷியல் ஈவெண்ட் இந்த ஹார்ட் which is cyclically repeated is called cardiac cycle and consists of systole and diastole, both the atria and ventricles. As mentioned earlier, heart beats 72 times வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு ஆவரேஜாக துடிக்குது. ஸோ தட் இஸ் தட் மெனி கார்டியாக் சைக்கிள் தட் பெர்ஃபார்ம் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கார்டியாக் சைக்கிள்ஸ் வந்து நடக்குது? 72 times per minute வந்து நடக்குது. ஓகேவா? ஃப்ரம் திஸ் we can be detected that duration of cardiac cycle is 0.8 seconds. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணதே ஒரு மாதிரி ரொம்ப நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இவ்வளோ பெரிய ப்ரொசீஜரை வந்து வெறும் 0.8 செகண்ட் டியூரேஷனில் தான் வந்து நடக்குது. ஸோ அவ்வளோ மைன்யூட்டான செகண்ட்ஸ்லேயே சட்டுன்னு நடந்து முடிஞ்சிருது. நோட் இட், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சின்னதாக நடந்து முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. During cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called stroke volume. The stroke volume is multiplied by the heart rate. ஸோ இது ஏன் 70 ml அப்படின்னு ஜெனரலாக பாருங்கள், 70 times per minute, 1 மினிட்டுக்கு எம்எல் மினிமம் வேல்யூ வந்துட்டு 70 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு 70 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் வென்ட்ரிக்கல் வந்துட்டு ஒவ்வொரு வென்ட்ரிக்கலும் கீழே இருக்கிறது தான் வந்து புஷ் பண்ணுறது. வென்ட்ரிக்கல் தான் புஷ் பண்ணுறது. ஒவ்வொரு வென்ட்ரிக்கலும் அப்ராக்சிமேட்லி 70 ml ஆஃப் பிளட் பர் மினிட் வந்து ஸ்ட்ரோக் பண்ணுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் வென்ட்ரிக்கல் ஒவ்வொரு டைமும் பம்ப் பண்ணுறப்போ 70 ml வந்து நடக்கும். இது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை வந்துட்டு நம்மளோட டியூரேஷனோட மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் மல்டிப்ளை பை த ஹார்ட் ரேட். அது மல்டிப்ளை பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டியாக் அவுட்புட்டை வச்சு சம்மா கொடுத்தாலும் கொடுக்கலாம். கார்டியாக் அவுட்புட் இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரோக் வால்யூம் வச்சு கான்செப்டாக வந்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட். இந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கால்குலேஷன்ஸும் மாறும். இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, therefore the cardiac output can be defined as the volume of blood pumped out by each ventricle per minute on averages 5000 ml or 5 liters in a healthy individual. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் ஆர் 5000 ml per மினிட்டுக்கு வந்து இதாகுது.
அதாவது கார்டியாக் அவுட்புட் வந்து இருக்குது. பிளட் அதாவது எவ்வளோ பிளட் வந்து பம்ப் ஆகுன்ற அந்த கவுண்ட் வந்து இதுதான். ஓகேவா? தென் the body has ability to alter stroke volume as well the heart rate by thereby increasing the cardiac output. For example, cardiac output of an athlete would be much higher than the compared of normal person, ordinary person. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம், நமக்குன்னு ஒரு கார்டியாக் அவுட்புட் இருக்கும். ஆனால் இதே வந்துட்டு இந்த அத்லெட்டிக்ஸ் பர்சனுக்குலாம் வந்து ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அவங்களோட டியூரேஷன் ஆஃப் திங்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் செல்ஃபாக வந்து இருக்கும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. During the cardiac cycle, two prominent sources are produced which can be easily heard through the stethoscope. First is called lub, and associated with the closure of tricuspid and bicuspid valves, whereas the second sound is called dub, associated with the closure of semilunar valves. Semilunar valves. அரைவட்ட நிலா semilunar valves. ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து லப் சவுண்டு, ட்ரைகஸ்பீடு பைகஸ்பீடு ஆல்சோ ஓப்பன் ஆகிறப்ப இதாகும். செகண்ட் சவுண்ட் வந்து டப் சவுண்டு, க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ் நடக்கிறப்ப இதாகும். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோகார்டியோகிராம். இங்கே எனக்கு ஒருத்தருங்க இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களா, பி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும்ல, அப்படியே வந்து பேஷண்ட் வந்து அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வரும்ல. ஸோ அது வந்துட்டு அந்த மிஷினுக்கு பேர் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோகார்டியோகிராஃப்ன்றது வந்து மிஷின். அந்த அதிலிருந்து வரக்கூடிய டயக்ராம் தான் வந்துட்டு எலக்ட்ரோகார்டியோகிராம். தட் இஸ் த டயக்ராம் இசிஜி. எலக்ட்ரோகார்டியோகிராம் தான் வந்துட்டு இது. எலக்ட்ரோகார்டியோகிராஃப் வந்துட்டு மிஷினோட பேர் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஓகே. இசிஜி இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் டியூரிங் த கார்டியாக் சைக்கிள். டு அப்டைன் த ஸ்டாண்டர்ட் இசிஜி இஸ் நோன் த ஃபிகர். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், எ பர்சன் இஸ் கனெக்டட் த மிஷின் வந்து 3 leads, 1 to the ஈச் விரிஸ்ட். 2 விரிஸ்ட்லேயும் வந்து இது பண்ணிக்குவாங்க. அது வந்து இன்னொன்று வந்து லெஃப்ட் ஆங்கிளில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. இது கண்டினியூஸ்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதோட ஹார்ட் பீட் ஃபங்க்ஷனை வச்சு இது பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டயக்ராம், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டானது. இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு டீவியேஷன் நம்ம நார்மலாக செக் பண்ணுறப்ப இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தான் வந்துட்டு அனலைசிஸ் பண்ணி இவனுக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். P wave வந்துட்டு டீபோலரைசேஷன், எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷனாக டீபோலரைசேஷன் ஆஃப் த ஏட்ரியா. ஃபஸ்ட்டு இங்கே நார்மலாக ஒருத்தர் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கிறான். டபக்குன்னு வந்துட்டு ஒரு P wave வருது. P wave எப்படி வரும்? ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோ எலக்ட்ரிக்கல் ஷாக்கோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு எக்ஸைட் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா சின்ன எக்ஸைட்டேஷன் நடக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷனை தான் வந்துட்டு டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீபோலரைசேஷன் வந்து ஏட்ரியா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைனோ ஆட்டல் நோட்டில் அந்த இடத்துல ஏட்ரியாஸில் தான் வந்து டீபோலரைசேஷன், அங்கே தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீபோலரைசேஷன் ஆஃப் த ஏட்ரியா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏட்ரியா, அதோட டீபோலரைசேஷன் இது. விச் லீட் டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஏட்ரியா. ஸோ 2 ஏட்ரியாவுமே கான்ட்ராக்ட் ஆகிற ஜோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பி ஜோன். ஸோ 2 ஏட்ரியாவுமே கான்ட்ராக்ட் ஆகிற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பி ஏரியா, தட் இஸ் கால்ட் பி வேவ். பி வேவ் தான் 2 ஏரியாவும் எக்ஸைட் ஆகிற ஏரியான்னு வந்து சொல்லுவாங்க. விச் லீட் டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஏரியா. QRS காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்ட் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏட்ரியா வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்வியஸாக வந்து நம்மளோட QRS காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு எக்ஸைட் ஆகணும்ல. ஸோ இதோட எக்ஸைட்டேஷன் நடக்கும். அதுக்கு பேர் வந்து டீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இனிஷியேட் த வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன். த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஷார்ட்லி ஆஃப்டர் த Q, ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இந்த க்யூவுக்கு அப்புறம் தான் வந்து கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். க்யூவில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் கொடுக்குறப்போ போலரைசேஷன் நடக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கம்மியாகிறான். அதுலேருந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்மால் ரீஜன் ஆஃப் கேப் வந்துருக்குல்ல, இது வந்து பிகினிங் ஆஃப் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு போலரைசேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு அதாவது கான்ட்ராக்ஷன் வந்து க்யூவுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஆஃப்டர் த க்யூ நல்லா மார்க் பண்ணிப்பாங்க. இந்த டிவி ரெப்ரசன்ஸில் ரிட்டர்ன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் ஃப்ரம் எக்ஸைட்டட் டு நார்மல் ஸ்டேட். எக்ஸைட் ஆன ஸ்டேட்லேருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு திருப்பி கொண்டு வரும். தட் இஸ் ரீபோலரைசேஷன். இங்கே வந்து வந்து ரீபோலரைசேஷன். சரி எல்லாம் முடிஞ்சு எக்ஸைட்டாக முடிச்சுட்டு திருப்பி பேக் ஸ்டேஜுக்கு வா, நம்ம பழைய ஸ்டேஜுக்கே வா அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த போதும்பா டாட்டா அப்படின்னு சொல்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷனாக எல்லா போல்ஸும் திருப்பி வந்துட்டு சமநிலைக்கு வந்துடும். அது எண்ட் ஆஃப் த டிவேக் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோல். இந்த
எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிற பேஸில் முடிஞ்சது தான் வந்துட்டு இந்த டி வேவ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து இதை வச்சு நம்மளோட சிக்னிஃபிகன்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற தெரிஞ்சுக்கலான்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் டிசீஸ் பார்த்துட்டு இந்த டாபிக் முடிச்சிடலாம். சம்மரியில் வந்துட்டு சம்மரில் கடைசியில் மட்டும் பார்த்துக்கலாம், மற்ற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, 1 minute. டபுள் சர்க்குலேஷன். பிளட்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஸ்ட்ரிக்டான மேனரில் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லேயோ ஒரு வெசல்ஸ் வழியாக தான் ஃப்ளோ ஆகுது, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்லேயோ. பேசிக்லி ஒவ்வொரு ஆர்டரியும் அந்த வெயினும் கன்சிஸ்ட் ஆஃப் 3 layers. டுனிக்கா இன்டிமா, டுனிக்கா மீடியா, அந்த டுனிக்கா எக்ஸ்டர்னா. எக்ஸ்டர்னான்றது வெளி லேயரு, மீடியான்றது மிடில் லேயரு, இன்டிமான்றது இன்டர்னல் லேயர். அதெல்லாம் தான் வந்துட்டு 3 லேயர்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டுனிக்கா மீடியாஸ் கம்பேரிட்டிவ்லி தின் இன் வெயின்ஸில் வந்து தின்னாக தான் இருக்கும். டுனிக்கா மீடியாஸ் கம்பேரிட்டிவ்லி வெயின்ஸில் தின்னாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டரிஸில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, வெயின்ஸில் வந்து தின்னாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து எடுக்கிறப்ப தான். ஸோ எடுக்கிறப்போ கொஞ்சம் இதாக இருந்தாலே போதும், எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் இது இந்த சப்போர்ட் இருந்தாலே போதும். பட் கொண்டு போகிறதுக்கு வந்து லார்ஜான சப்போர்ட், ப்ராப்பரான மெக்கானிசம்லாம் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு எடுக்கிறப்போ தின்னாக இருக்குது, வெயின்ஸ்லாம் வந்து தின்னாக இருக்குது, ஆர்டரிஸில் வந்து திக்காக இருக்குது. ஓகேவா? ஆஸ் மென்ஷன்ட் ஏர்லியர், த பிளட் இஸ் பம்ப்டு பை த ரைட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு enters to pulmonary artery, whereas the left ventricle pumps the blood into the aorta. இது வந்து நம்ம 3வது டைம் படிக்கிறோம். ரைட் வென்ட்ரிக்கலில் இது பண்ணுறது வந்து பல்மனரி ஆர்டரி போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் போகிறது வந்து அயோட்டாக்கு போகும். ஸோ இந்த மாதிரி போகிறப்போ deoxygenated blood is pumped into the pulmonary artery, is passed on to the lungs, from where is oxygenated blood is carried through the pulmonary veins in the left atrium. This pathway consists of pulmonary circulation. The oxygenated blood entering into the aorta carried by the network of arteries, arterioles and capillaries into the tissues, where deoxygenated blood is collected from the systemic veins, venules and vena cava and emptied into the right atrium. This is called systemic circulation. So blood வந்துட்டு லங்ஸ் மூலிமா போகிறது வந்து பல்மனரி சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. நம்மளோட டிஷ்யூஸ்லேருந்து வரது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து deoxygenated blood pumped into the pulmonary artery is passed on to the lungs. பல்மனரி ஆர்டரியில் வந்து பல்மனரி ஆர்டரியில் வரக்கூடிய அந்த டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லங்ஸுக்கு வந்து போகுது. லங்ஸில் போய் இது வந்து ஆக்சிஜனேட் ஆகிடுது. டிஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கிறது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி கேரிடு பை பல்மனரி வெயின்ஸ். ஸோ முன்னாடி பார்த்துருக்கோம், வெயின்ஸ் வந்து எடுக்கிற பார்த்து. ஸோ ஆக்சிஜனேட்டான வெயின்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுக்குது, ஆக்சிஜனேட்டானதை எடுக்க போகுது. எடுக்கிற பார்த்து வெயின். ஸோ எடுக்கிற பார்த்து வெயின் வந்துருச்சு. எங்கேருந்து இருக்குது? பல்மனரி வெயின்லேருந்து எடுக்குது. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பல்மனரி வெயின்ஸ் மூலிமா லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து எடுக்குது. இந்த பாத்தையை வந்துட்டு பல்மனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். இதே வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குல்ல, என்ட்ரிங் இந்த அயோட்டாவில் என்ட்ரு ஆகி கேரிட் பை தி நெட்வொர்க் ஆஃப் ஆர்ட்ரிஸு, ஏட்ரியோல்ஸு, கேப்பலரிஸ் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்து மூலியமாக கேரி அவுட் ஆகி போய் டிஷ்யூஸில் போகும். டிஷ்யூஸில் போய் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூஸ் என்ன பண்ணும்? CO2 ரிலீஸ் பண்ணி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வரும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் கலெக்டட் பை சிஸ்டமிக் வெயின்ஸு, வெனியூல்ஸு, வீனா கேவா இது மூலியமாக வந்து இது பண்ணி எம்பட்டின்றது ரைட் ஏட்ரியத்துக்கு திருப்பி வந்து சேர்க்குது. ஸோ ரைட் ஏட்ரியத்தில் என்ன வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து சேரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ரொவைட்ஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த சிஸ்டமிக் circulation provides nutrients, oxygen and other essential substances to the tissues and take the CO2 and other harmful substances away from the elimination. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு பதிலாக பல்மனரி அப்படின்னு சொல்லிட்டு பல்மனரி சர்க்குலேஷன் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் இங்கேயும் எழுதி வச்சுக்கோங்க, மேபி கேட்குற சான்சஸ் இருக்குது. சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு பதிலாக பல்மனரி சர்க்குலேஷன் இந்த வார்த்தை வந்துட்டு இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுங்களா? ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ப்ரொவைட் பண்ணுது நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது டு த டிஷ்யூஸ் அண்ட் டேக்ஸ். அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த அதர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுக்க செஞ்சுருக்கு. ஓகேவா? ஏ யூனிக் வாஸ்குலர் கனெக்ஷன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் த லிவர். டைஜஸ்டிவ் ட்ராக்ட்க்கும் லிவருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு
சிஸ்டம் இருக்குது, அது வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான கனெக்ஷன், 2 பேர்த்துக்கு உள்ள ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. யார்கிட்ட இருக்கணும்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கும் லிவருக்கும் நடுவில் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. ஓகேவா? த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்ஸ், இங்கேயும் பாருங்கள் வெயின்ஸ் வந்து எடுக்கிற பார்த்து, ஸோ அதனால் ஹெப்பாட்டிக் சிஸ்டம்லேருந்து எடுக்குது. அதனால் ஹெப்பாட்டிக் போர்ட்டல், ஹெப்பாட்டிக்கு போர்ட் பண்ணுற அந்த வெயின்ஸ் இருக்குல்ல, கேரிஸ் பிளட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் டு த லிவர் பிஃபோர் டெலிவர் டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நல்லா பார்த்துக்கோங்க, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஹெப்பாட்டிக் சிஸ்டமுக்கு கொண்டு போகுது, ஒரு போர்ட் பண்ண போகுது. அந்த எடுக்கிற பாத்தை வந்து வெயின்ஸ்னு சொல்கிறோம். ஹெப்பாட்டிக்கு வந்து போர்ட் பண்ணி கொண்டு போகுது. அதனால் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் கேரிஸ் பிளட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன்லேருந்து போர்ட் பண்ணி லிவர் கொண்டு போய் சேர்க்குது. பிஃபோர் இன்டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போக முன்னாடியே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு கள்ளத்தொடர்பில் வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஓகேவா? A special coronary system of blood vessels is present in our body exclusively for circulation of blood to and from the cardiac musculature. So coronary system of blood vessels present in the our body exclusively எதுக்குன்னா circulation of blood to and from the cardiac muscle, அதுக்கு நடுவில் நடக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொரோனரி சிஸ்டம் மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து இங்கே பேராகிராஃபை பார்ப்போமா சார்? பேராகிராஃபை பார்த்தது இங்கே வந்து டயக்ராமேட்டிக்காக பார்ப்போமா? இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல். இப்போது ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சாரி கைஸ், 1 செகண்ட் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும், லங்ஸில் வந்து ஆக்சிஜனேட்டடாக இருக்கும். இப்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக, லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக லங்ஸுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. அதை கேரி அவுட் பண்ணுறது யார்? டார்சல் அயோட்ரா வழியாக அப்படியே கேரி அவுட் ஆகி போகுது. இங்கே இருந்த டிஷ்யூஸில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் நடக்குது. இதுதான் வந்து கேபிலரி டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது லூமனு, இது வந்து ஸ்மூத் மசிலு, இதுதான் ஆர்டரி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், வெயின்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். இது வந்து லூமன். நடுவில் இருக்கிற இந்த காலி ஸ்பேஸ் எப்பவுமே லூமன் சொல்லுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். இந்த ஸ்மூத் மசில்ஸ்ன்றது இம்பார்ட்டண்ட்டு. டயக்ராமில் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் மசில் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ்ன்றதை ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லங்ஸ்லேருந்து வருது, பல்மனரி வெயின்ஸ்லேயே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ட்ராவல் ஆகி அயோட்டா வழியாக போகுது. ஆயோட்டா வழியாக போய் நம்மளோட பாடி பார்ட்ஸில் இருக்க எல்லா டிஷ்யூஸ் ஃபங்க்ஷன்ஸும் நடக்குது. இங்கேருந்து எடுக்கிறது யார்? வீனாக்காவா, வெயின்ஸ் வீனாக்காவா அதிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ரைட் வென்ட்ரிக்கல் போகுது. அங்கேருந்து பல்மனரி ஆர்டரி வழியாக ட்ராவல் பண்ணி திருப்பி பிளட்டு லங்ஸுக்கு போகுது. பிளட் வந்து லங்ஸுக்கு போய் அங்கே ஆக்சிஜனேட்டட் ஆகி திருப்பி வந்து பல்மனரி வெயின் வழியாக டார்சல் அயோட்ரா வழியாக இந்த சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 விதமான சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஆக்சிஜன் ஒரு சைடில் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து டபுள் சர்க்குலேஷன், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்துட்டு இன்னும் 2 பேராகிராஃப் தான் நம்மளை இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ இதுபடி பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ரெகுலேட்டட் இன்ட்ரின்சிக்லி டு auto-regulated by the special muscles nodal tissue, hence heart is called myogenic. A special neural center in the middle of oblongata can moderate this cardiac function through autonomic nervous system. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா
ஹார்ட் வந்து மயோஜெனிக் தனக்கான ஃபங்க்ஷனை தானே பண்ணக்கூடாது. மை செல்ஃப் மயோஜெனிக் தானே பண்ணிக்கக்கூடாது. ஓஜெனிக் மை ஓஜெனிக் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதனாலே பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆட்டோ ரெகுலேட்டட் ஓஜெனிக் ஆட்டோ ரெகுலேட்டட். ஸோ அதோட ஃபங்க்ஷன் அதே பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து மயோஜெனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்பெஷல் நியூரல் டிஷ்யூஸ் வந்துட்டு நம்மளோட போன ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்திங்கன்னா நியூமோடாக்சிக் சென்டர் வந்திருக்கு. அதுக்கடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து பெர்னால் வந்திருக்கு, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்திருக்கு. அந்த மாதிரி சென்டர்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மெடுலா ஓப்ளங்கேட்டா அங்கேயும் பார்த்திங்கன்னா மெடுலா ரீஜன், இங்கேயும் வந்து மெடுலா ரீஜனில் கேன் மாடரேட் த கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம்ஸில் வந்து இருக்கக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். நியூரல் சிக்னல்ஸ் த்ரூ த சிம்பத்தட்டிக் நர்வஸ் பார்ட் ஆஃப் ஏஎன்எஸில் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு 2 இது இருக்குது. அதில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வழியாக நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட், இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றது நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட், increase the rate of heartbeat, the strength of ventricular contraction. ஹார்ட்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்ட்ரென்த் ஆஃப் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் தென் தேர்பை கார்டியாக் அவுட்புட். இது ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். கார்டியாக் அவுட்புட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அதர் ஹேண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இதில் பார்த்தீங்கன்னா அனதர் காம்பனண்ட் கால் ஏஎன்எஸ் ஆன்டி நேட்ரியோட்டிக் ஃபேக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட். ஸோ சிம்பத்தட்டிக் என்ன பண்ணால் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பத்தி, ஒருத்தன் வந்து சிம்பத்தி காட்டுறான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற அவன் மேலே இருக்கிற ஒரு மாதிரி பாசிட்டிவ் எண்ணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். சரி நம்மளால் முடிஞ்சவனுக்கு எதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவனை எதாவது பண்ணணுன்ற ஒரு இன்க்ரீஸ் நமக்குள்ளே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஏற்படும். இதே வந்து பேராசிம்பத்தட்டிக், அவன் மேலே ஒரு சிம்பத்தியே கருணையே வரல அப்படின்னா அப்படியே அவன் மேலே இருக்கிற நல்ல அனுதாபங்களும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அவன் மேலே ஒரு நல்ல ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நல்ல எண்ணங்களே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிங்கிறப்போ ஹார்ட் பீட்டை வந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதே வந்துட்டு சிம்பத்திக்காக இருக்கான்னா அவன் சிம்பத்தியாக இருக்கிறான்ப்பா, அவனுக்கு ஏதோ அவனை பார்த்தாலே ஏதோ பண்ணணும்னு தோணுதுன்றாப்பான்னு நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தேர்பை கார்டியாக் அவுட்புட். அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த கார்டியாக் அவுட்புட். இதை நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். adrenal medullary hormones can also increase the cardiac output. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிசார்டர்ஸ். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன் இந்த பேசினா வெறி ஆகுது ப்ரோ எனக்கு வந்து ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்களாம் ஹைப்பர் டென்ஷன் கேட்டகரி. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்கள வந்து நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கொடூரமான பீப்புள்ஸ். ஹைப்பர் டென்ஷன் இஸ் அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாவம் அவனுக்கு என்ன இது இருக்கும், எனக்கு வந்து ஹை டென்ஷன் ஆகும். இட் இஸ் நாட் அப்நார்மல், இட் இஸ் கொஞ்சம் வியர்டு தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைப்பர் டென்ஷன் இஸ் த டேர்ம் ஃபார் பிளட் ப்ரெஷர் இட் கேன் ஹையர் தென் நார்மல் வந்துட்டு 120 to 80. In this measurement 120 millimeter per mercury pressure is systolic or pumping pressure, and 80 mm RH is the diastolic or the resting pressure. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால இன்க்ரீஸ்டு ஃபங்க்ஷனில் இருக்கிறது வந்து சிஸ்டோலிக். இதே 80 கம்மியாக இருக்கிறது தான் டயஸ்டோலிக். இது வந்து 120 to 80 இல்லாமல் இங்கே 10 இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே வேலை பார்க்குறது வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து 140/90 ஆர் ஹையர் இதுக்கும் தாண்டி இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் டிசீஸ் வந்து வர இருக்கிற சான்சஸ் இருக்கும். டக்குன்னு வந்து ஸ்ட்ரோக் வரலாம், டப்புன்னு வந்து செத்து போயிடலாம். நிம்மதியான வாழ்க்கை எப்போ சாவனே யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு பேனிக் அட்டாக்கோடையே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹை பிபினால் வந்துட்டு நல்லா பம்ப் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு மாதிரி மண்டை சூடாகி மண்டை ப்ரெஷர் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பிரெயினும் அஃபெக்ட் ஆகும். இது போக நமக்கு வந்து நார்மலாக ஒரு இட்லி குண்டாவில் வந்து இட்லி சட்டியில் ஏதோ ஒரு இதில் கிரைண்டரில் வந்து மாவு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு தேவையான அளவு போட்டிங்கன்னா அரைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு சைடு அள்ளிகிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும். அள்ளுறதுக்கு முன்னாடியே போய் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்னி வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறது கிட்னியோட வேலை. அது பிளட்டை ஃபில்டர் பண்ண முடியாமல் போய் அதோட ஃபங்க்ஷனும் வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிட்னி ப்ராப்ளம்
ஹை பிபி இருந்துச்சுனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு லங் ப்ராப்ளம் வந்து வரும். இந்த ஸ்மோக்கர்லாம் இருந்தாங்கன்னா அவங்க யோசிச்சு பாருங்களேன், ஸ்மோக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லங் ப்ராப்ளம் வரும். லங்ஸ்னால அவங்களால ப்ரீத் பண்ண முடியாதனால ப்ரீத்தோட ஃபங்க்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரீத்திங் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவனுக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவனோட பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகும். பிரெயினை அஃபெக்ட் ஆகிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கனால அவனால் நார்மல் ப்ராப்பர் ஸ்லீப் பண்ண முடியாது, ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் படித்து சொல்கிறேன், குடிக்காதுங்கடா கோபால், படிக்காத தற்குறி பெரிய அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிவே சிகரெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு யாரும் அடிக்காதீங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி ஸ்டாப் பண்ண செய்யுங்க. போன சாப்டர்லேயே பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுற மூலிமா லங்ஸோட சர்ஃபேஸ் வந்து அப்படியே வந்து சின்னதாகி அது மூலம் நிறைய பிரச்சனை இருக்கும்னு. இந்த சாப்டர்லேயே பாருங்கள், இந்த மாதிரி ஹை ப்ரெஷர்லாம் வந்துருக்கும், அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், CAD, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஆஃப்டர் அஃபர்டாஸ் எத்ரோஸ்க்ளரோசிஸ். எனக்கு என்னமோ இது வந்து கேட்பானோன்னு தோணுது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் CAD இது வந்து கேட்பானோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ affects vessels that supply blood into the heart. Deposits of calcium, fat இல்லை, cholesterol and fibrous tissues which make the human arteries narrower. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இது யார் பண்ணுவா அப்படின்னு வந்து கேட்குற கன்சென்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்தோம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இல்லை இது எதுனா தான் காசு பண்ணும்? டெபாசிட்ஸ் ஆஃப் கால்சியம்னால, இல்லை ஃபேட்டுனால, இல்லை கொலஸ்ட்ரால்னால, நல்லா திருண்டு தூங்குறதுனால இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து வரும். அடுத்து ஆன்ஜினா பெக்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லைட்டாக நெஞ்சொலிக்கிற மாதிரி, எனக்கு நெஞ்சொலியே வருதுப்பா அப்படின்ற மாதிரி லைட்டாக நெஞ்சொலிக்கிறது வந்து அக்யூட் சேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இது எதனால பார்த்தீங்கன்னா பெரிய கம்பு சுற்றுறதுனால இல்லை, ஒழுங்காக ப்ராப்பரான ப்ரீத்திங் ஸ்பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி டைமில் இதனால் வந்துட்டு அக்யூட்டான ஹார்ட் பெயின் வரும். ஸோ தட் இஸ் கால்டு அக்யூட் ஹார்ட் பெயின். ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. ஆன்ஜியா மே அக்டோர் மென் அண்ட் உமன் அட் எனி ஏஜ், பட் மோர் காமன் அமங் த மிடில் ஏஜ். ஸோ நம்மளை மாதிரி ஒரு மிடில் ஏஜ் கொஞ்சம் இன்னும் நம்மளே தாண்டி இருக்குது, நமக்கு வந்து மிடில் ஏஜ் இல்லை, ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜில் பீப்புள் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா ஒரு 7 நல்லா வயசான ஒரு மூதாதையர்கள் அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டேட் விச் ஹார்ட் நாட் பம்பிங் பிளட் எஃபிஷியன்ட்லி டு த நீட்ஸ் ஆஃப் த பாடிக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸுக்கான அந்தளவுக்கான பிளட்டை கொடுக்காதது வந்து ஹார்ட் ஃபெயிலியர். அவன் ஃபெயில் ஆகிட்டான்ப்பா அப்படின்னா இட் டசன்ட் மீன் ஃபெயிலியர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபெயிலியர்னால் இட் டசன்ட் மீன் இவன் மொத்தமாக அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான் கிடையாது, 0 கிடையாது. அவன் கொடுத்துருக்கான் 30 மார்க் வாங்கினாலும் 35 வாங்கின பாஸ்னா ஹீ கிவ் 30, 80 வாங்கின டாப்பர்னா ஹீ வாண்ட் 75 வாங்கியிருக்கான், 80 தான் வாங்கின டாப்பர், 90 வாங்கின டாப்பர்னா 100க்கு 100 வாங்கினா சென்டம். பட் ஹீ ஸ்கோர் 95 டசன்ட் மீன் ஹீ ஃபெயில்டு. அவனால் வந்து 85 வாங்க முடிஞ்சிருக்கு, 70 தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த மார்க் தேவைப்படலை. இப்போ ஒரு பயாலஜி குரூப் எடுக்கிறீங்க, 450 வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, 450 வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 408 மார்க் வாங்கியிருக்கீங்க. இட் டசன்ட் மீன் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஆர் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், யூ ஆர் நாட் மக்கு பண்டாரம். It just means you are not enough to get enough. That is called heart failure. ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் மொத்தமாக மட்டின்னு கிடையாது, ஓரளவுக்கு அவன்கிட்ட கேப்பபிள் இருந்திருக்கு, அவனால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துருக்கான். ஆனால் அது வந்து சஃபிஷியண்ட்டாக இந்தளவுக்கு தேவைப்படுற ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிற்கலை, அதனால ஹீ ஃபெயில்டு. தட் இஸ் சிம்பிள். ரேஸில் பார்க்குறீங்க, ரேஸில் போகிறப்போ வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு போயிட்டான், மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு தோற்றுட்டாங்க, ஓகே ஃபெயில்டு ஓகே, பட் ஸ்டில் they are also competitors, they also compete with them, they conquer them, some of them conquer them. So அப்படி இருக்கிறப்போ ஃபெயிலியர் இஸ் நாட் 100%. இட் மீன்ஸ் அந்த ரேஸில் அவன் ஃபஸ்ட்டு வர முடியும், தட்ஸ் வை ஹீ ஃபெயில்ட், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி ஹார்ட் வந்து பாடியோட ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லாதனால அது வந்து ஃபெயில் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, தவிர இட் நாட் 100% அது ஒரு காரணம் கிடையாது. புரிஞ்சா? சம்டைம் கால் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பிகாஸ் கன்ஜக்ஷன் ஆஃப் லங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ இது ஏன் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக போகாதப்போ, அதோட நீட்ஸை சஃபிஷியண்ட்டாக ஃபுல்ஃபில் பண்ணாதப்போ இந்த மாதிரி நடக்கிறப்பெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நடக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் சேம் அஸ் அ கார்டியாக் அரெஸ்ட். பார்த்திங்கன்னா தெரியும், அரெஸ்ட் when the heart stops beating. கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறப்போ மொத்தமாக அரெஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கொண்டு, அந்த மாதிரி தான் ஹார்ட் அரெஸ்ட்னால் மொத்தமாக ஸ்டாப் பீட், அந்த பீட்டே வந்து ஸ்டாப் ஆகிடுது. இதே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா மசில் சடன்லி டேமேஜ்டு. ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மூஞ்சி முதல்ல நலங்கு வச்சிட்டாங்க, எங்கள் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அவன் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான்னா அது அட்டாக் பண்ணிட்டான், நம்மளை வந்து ஒரு டேமேஜ் பண்ணிட்டான். இன்னடிக்கட்ட பிளட் சப்ளை பண்ண முடியல, நம்மளால் வந்து நடந்து போக முடியாது, இது பண்ண முடியாது, என்னை வந்து டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹார்ட்
ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு சோலி கம்ப்ளீட்லி க்ளோசன், அது அவ்வளோதான், துடிக்கவே இல்லை அப்படின்னா அது கார்டியாக் அரெஸ்ட். இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் பெருசாக எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நான் மார்க் பண்ணிட்டு பண்ணி வச்சதில் விச் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி மாடரேட்டட் பை நியூரல் அண்ட் ஹார்மோனல் மெக்கானிசம்ஸ். இங்கே வந்து நியூரலில் கொடுத்துருக்குறாங்க, அது போக ஹார்மோனல்ஸ் மூலியமாகவும் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஆன்டிநாட்ரிட்டிக் ஃபேக்டர், ஆன்டிநாட்ரிட்டிக் ஹார்மோன், அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் மூலியமாகவும் நடக்கும். இது வந்து இந்த சாப்டர்லேருந்து இன்னொரு 2-3 சாப்டர் தள்ளி இருக்கிற சாப்டரில் லேட் ஆகக்கூடிய கான்செப்ட். ஸோ ரெண்டாவது தெரிஞ்சுக்கோங்க, நியூரல் சிக்னல் மட்டும் கிடையாது இந்த சாப்டர். படி பார்த்திங்கன்னா நியூரல் கொடுத்துருக்கான், ஹார்மோனில் வந்து லேட்டர் சாப்டரில் கொடுத்துருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். The heart is auto-excitable. Its functions can be moderated by neural and hormonal mechanisms. Okay, fine. புரிஞ்சா? ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து டெய்லி 2 சாப்டர்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி ப்ரீத்திங் எடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் பாடி ஃப்ளூயிட் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 சாப்டர் இப்போ நான் வேறு ஏதாவது சாப்டர் கை வைக்கலாம். இப்போது நியூரல் கை வைக்கலாம், லோகோமோஷனில் கை வைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரேட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் கை வச்சுட்டேன் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். இப்போ இந்த 2 சாப்டர் முடிச்சிருக்கீங்க, இதையும் மட்டும் படிச்சிருக்கீங்க, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் நாளைக்கு வந்து எக்ஸ்கிரீட்ரி அண்ட் லோகோமோஷன் இது 2த்தையும் நடத்திடுவேன். ஸோ 2 கண்டினியூட்டியாக போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு இதனால தான் நான் இது பண்ணுறேன். காலையில் செஷனில் வந்து நான் வந்து எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் எடுக்கிறேன், சாயந்தரம் 3 மணி செஷனில் வந்து லோகோமோஷன் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா. நான் நாளைக்கு சந்திப்போம்.